आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। घटिया सभी बर डाले हम, पर्वत सारे डाले हम, टेढ़ा है जो सीधा करे, राजा समर्थ करे। घटिया सभी बर डाले हम, पर्वत सारे डाले हम, टेढ़ा है जो सीधा करे, राजा समर्थ करे।
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम महिमा हो। நாம் யாவருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், हम सबको ही जानते एक वचन, யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 20ஆம் வசனத்தின் பிந்திய பாகம். पिछला भाग पढ़िए। நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நான் வாசித்த இந்த வசனத்திலே हमने जो पढ़ा इस वचन में, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2020 साल के पहले இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே इस दुनिया में जब था उन दिनों में அவருடைய சிலுவை பாடுகள் மரணத்திற்கு முன்பதாக उनकी क्रूस की मृत्यु से पहले அவருடைய சித்தத்தை குறித்து, उनकी इच्छा के लिए, அவருடைய திட்டத்தை குறித்து, उनकी निर्णय के कारण, அவருடைய நோக்கத்தை குறித்து अपने उद्देश्य के बारे में நம்முடைய சீசர்களோடு சம்பாஷித்த अपने चेलों से वार्तालाप किया हुआ ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கு வாசிக்கிறோம். एक घटना को ही हम यहाँ पर पढ़ते हैं। அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சீசர்களுக்கு சொன்னார். हे प्रियो, चेलों को परमेश्वर ने अपना मृत्यु के बारे में बताया। அப்பொழுது எல்லோரும் துக்கப்பட ஆரம்பித்தார்கள். तब सब लोग दुख होने लगे, வேதனைப்பட ஆரம்பித்தார்கள். सब दर्द होने लगे, அங்கலாய்க்க ஆரம்பித்தார்கள். सब व्याकुल होने लगे, வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். सब खेद होने लगे, சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். सब चिंता करने लगे। அந்த வேளையில் தானே उसी समय கர்த்தர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், परमेश्वर अपने चेलों से कहा, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं तुमसे सच सच कहता हूँ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் कि तुम्हारा शोक शोक आनंद में बदल जाएगा। என்று சீசர்களை பார்த்து சொன்னார். ऐसे चेलों को देखकर कहा। சீசர்கள் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். कौन चेले हैं? परमेश्वर को मान लिए वे लोग। சீசர்கள் என்றால் இயேசுவை விசுவாசித்தவர்கள். चेले यीशु को विश्वास करने वाले लोग। சீசர்கள் என்றால் அவரிடத்திலே வந்து அவரோடு இருந்தவர்கள். चेले मतलब ये है कि जो लोग यीशु के साथ रहते थे। சீசர்கள் என்றால் அவருக்கு ஒப்புவித்து ஊழியத்தை அவரோடு செய்தவர்கள். चेले वही है जो यीशु के संग रहकर सेवा किए थे। அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், उनको देखकर ही यीशु ने कहा, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். तुम्हारा शोक सुख में बदल जाएगा। அருமையானவர்களே, இந்த கால வேளையிலும் आज की सुबह के समय भी தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, परमेश्वर की आराधना करने के लिए தேவனால் முன்குறிக்கப்பட்ட, परमेश्वर के द्वारा चुन लिए हुए ने, எவர்களை முன்குறித்தாரோ जिसे परमेश्वर ने चुन लिया है, அவர்களை அழைத்திருக்கிறார். उनको बुलाया भी है। எவர்களை அழைத்தாரோ जिनको बुलाया है அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். उनको धर्मी किया है। எவர்களை நீதிமானாக்கினாரோ जिनको धर्मी किया है அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். उनको महिमा भी किया है। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुन लिया, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். बल्कि मैंने ही तुमको चुन लिया। ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार परमेश्वर का ஒரு है। சபை அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. कोई सी कलीसिया आपको नहीं दे ஒரு सकता। பாஸ்டர் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. कोई पास्टर जी उसे आपको नहीं दे सकता। ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार परमेश्वर का है। அபிஷேகம் கர்த்தருடையது. अभिषेक परमेश्वर का है। அழைப்பு கர்த்தருடையது. बुलावा परमेश्वर का है। தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடையது. चुनाव परमेश्वर का है। உங்களுக்கு கிடைத்த இவ்வளவு பெரிதான மீட்பு கர்த்தருடையது. आपको जो मिला हुआ इस बड़ा छुटकारा परमेश्वर का அதனாலேதான் है। நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். इसीलिए आप यहाँ पर आए हुए हो। அதனாலேதான் இங்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். इसलिए यहाँ पर आप आराधना कर रहे हो। இது உங்களுடைய வாழ்க்கையில் எதர்ச்சியாய் உண்டானதல்ல. ये आपके जीवन में कोई अकस्मात में नहीं हुई है। தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके जीवन में एक उद्देश्य रखा है। என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். मेरे पिता जो नहीं लगाए गए वे सारे वेदम- पे उखाड़े जाएंगे। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र என் कहता பிதா है, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் यदि मेरे पिता किसी को न उठाए, ஒருவன் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. कोई पिता के पास नहीं आ सकेगा। ஆகையால் நீங்களாகவே இங்கு வரவில்லை. इसलिए आप खुद होकर यहाँ पर नहीं आए हो। இங்கு தானாகவே ஒரு சபை உண்டாகவில்லை. यहाँ पर अपने आप में कलीसिया नहीं बनी தேவனுடைய है। அனாதி தீர்மானத்தின்படியாக இந்த அவருடைய சுய ரத்தத்தினால் இந்த சபை சம்பாதிக்கப்பட்டு இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. अपने अनादि निर्णय के अनुसार परमेश्वर के लहू के द्वारा ये कलीसिया कमाया गया है। ஊழியக்காரர்கள் தானாய் உண்டாக்கப்படுவதில்லை. सेवक कोई खुद से बनाए नहीं जाते हैं। தேவனால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். परमेश्वर के द्वारा बनाकर भेजे जाते हैं। அப்படிதான் இங்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரியை கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி ஏற்படுத்தி இருக்கிறார். ऐसे यहाँ पर भी
परमेश्वर आपके लिए एक सेविका बहन को बनाकर भेजा है। அப்படி வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே वैसे आए हुए आप लोग के जीवन में சில வருத்தங்கள் இருக்கலாம், कुछ खेद हो सकती है, சில பாரங்கள் இருக்கலாம், कुछ बोझ हो सकती है, சில கவலைகள் இருக்கலாம், कुछ चिंताएं हो सकती है, சில போராட்டங்கள் இருக்கலாம். कुछ विरोधीपन हो सकती है। ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், फिर भी परमेश्वर ने अपने चेलों से कहा, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். तुम्हारा शोक सुख में बदल जाएगा। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையிலே आज के दिन कई लोगों के जीवन में என்னுடைய துக்கம் மாறுமா மாறாதா क्या मेरा दुख दूर होगा या नहीं, என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ऐसे एक बड़े प्रश्न की चिन्ह के साथ रहते हैं। அல்லது என்னுடைய பிரச்சனை நீங்குமா நீங்காதா क्या मेरी समस्या दूर होगी या न होगी, நான் என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ऐसी एक परिस्थिति में रहे। அல்லது இந்த நன்மை எனக்கு வருமா வராதா என்று நீங்கள் நினைக்கலாம். क्या ये भलाई मुझे मिलेगा या न मिलेगा, इस परिस्थिति में அல்லது இந்த रहे। போராட்டம் விலகுமா விலகாதா என்று யோசிக்கலாம். क्या ये समस्या मुझसे दूर होगा या न होगा, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று சிந்திக்கலாம். क्या ये कार्य संभव है या असंभव है, इसके बारे में सोच सकते हो। அல்லது இந்த கட்டுகள் உடையுமா உடையாதா என்று நீங்கள் நினைக்கலாம். क्या ये बंधन टूटेगा या नहीं टूटेगा, ऐसे सोच सकते हो। ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், लेकिन हमारा परमेश्वर यीशु मसीह कहता है, மாறும் होगा, மாறும். हटेगा। உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவைகள் மாறும். आपके जीवन में जो भी रुकावट है सब दूर होगा। அவர் மாற்றுகிறவர். वो बदलने वाला परमेश्वर है। உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறவர். आपके जीवन की कमियों को परमेश्वर दूर करेगा। உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்றுகிறவர். आपके जीवन की वेदनाओं को परमेश्वर दूर करेगा। உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை आपके மாற்றுகிறவர். जीवन की सारी चंचलता को दूर करेगा, தவிப்புகளை மாற்றுகிறவர். सारी पीड़ापन को दूर करेगा। அப்படியானால் அருமையானவர்களே, हे प्रियो, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆம் சோதரம் இந்த துக்கம் மாறத்தான் வேண்டும். निश्चय हमारे जीवन में जो भी दुख है सब दूर होना है। மாறாவிட்டால் यदि नहीं दूर हो நீங்களும் நானும் तो आप और मैं, இதை கேட்கிறவர்களும் इसे सुनने वाले, இந்த உலகத்தில इस दुनिया में வாழ்க்கையில जीवन में சந்தோஷமாக आनंदित से, சமாதானமாக शांति से, ஆசீர்வாதமாக आशीर्वाद से, நிறைவான ஒரு தேவ பக்தியாக एक परिपूर्ण भक्त को धारण அவர்கள் करके வாழ முடியாது. नहीं जी सकते, அவர்கள் ஜெபிக்க और முடியாது. नहीं प्रार्थना कर सकते, துக்கத்தோடு ஜெபிக்க முடியாது. उनके साथ हम प्रार्थना नहीं कर सकते, துக்கத்தோடு ஆராதிக்க முடியாது. उनके साथ हम आराधना नहीं कर सकते, துக்கத்தோடு அவர்கள் வேதம் வாசிக்க முடியாது. उनके साथ कोई पवित्र शास्त्र नहीं पढ़ सकते, துக்கத்தோடு தேவபக்தியாக இருக்க முடியாது. उनके साथ परमेश्वर का भक्त नहीं धारण कर सकते। ஆகையால் இந்த துக்கத்தை அவர் மாற்றத்தான் வேண்டும். इसलिए अवश्य इस दुख को दूर करना है। அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே तब ही हम इस दुनिया में கர்த்தருக்காக यहोवा के लिए ஒரு சந்தோஷம் உள்ள, एक आनंदित, ஒரு புத்தி உள்ள, एक बुद्धिमान, ஒரு பிரியமான एक प्रिय, தேவதூதர்கள் உற்று பார்க்கிற, परमेश्वर के दूत झुककर देखने वाले, பரலோகத்தில் நடக்கிற स्वर्ग में होने वाली நிழலாட்டத்துக்கு ஒத்த ஒரு ஆராதனையை एक छाया के रूप में करने वाली இந்த आराधना பூலோகத்தை நாம் ஆராதித்து इस धरती में हम आराधना करके நாம் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு अपने अंदर के मनुष्य में बल पाकर நாம் தேவ சாயல் அடைந்து परमेश्वर का रूप धारण நாம் தேவ करके மகிமை அடைந்து परमेश्वर का महिमा धारण தேவனுடைய करके ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். परमेश्वर के राज्य में प्रवेश कर सकते हैं। அதற்காக முதலாவது इसीलिए हम सबसे पहले நம்முடைய हमारे இந்த லௌகீக துக்கம் மாற்றப்பட வேண்டும். संसारिक दुखों को दूर करना है। இரண்டாவதாக दूसरा, நம்முடைய ஆவிக்குரிய துக்கம் மாற்றப்பட வேண்டும். हमारे आत्मिक दुख दूर होना है। இரண்டு விதமான துக்கத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். मैं आपके बीच में दो प्रकार की दुख कहना चाहता हूँ। ஒன்று லௌகீக துக்கம், एक तो ये संसारिक दुख, ஒன்று 2 கொரிந்தியரின் புத்தகம் दूसरा कोरिन्थियों की पुस्तक 7ஆம் அதிகாரம். 7वां अध्याय, ஆமா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा
ना हो। அருமையானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே हम यहाँ पर जो पढ़ा इस वचन में அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார். कुरिन्ती कलीसियों को लिखता है, தேவனுக்கு ஏற்ற துக்கம், परमेश्वर का योग्य पर शोक, இன்னொன்று லௌகீக துக்கம். एक संसारिक शोक, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. संसारिक शोक मृत्यु उत्पन्न करता है, தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. लेकिन परमेश्वर का भक्ति का शोक उद्धार को उत्पन्न करता இந்த है। கால வேளையில इस सुबह के समय நம்முடைய இந்த இரண்டு விதமான துக்கமும் மாற வேண்டும். हमारे ये दो प्रकार के दुख दूर होना है। ஆண்டவர் சொல்கிறார், துக்கம் சந்தோஷமாய் மாறும். आपका शोक आनंद में बदलना है। ஆகையால் இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். इसलिए ये दो बातों के विषय में ध्यान करेंगे। அருமையான ஊழியக்கார சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுத்திருக்கிறார்கள். मुझे मेरी सेविका बहन ने समय दिया है, அதனால நான் தொடர்ச்சியாக இந்த ரெண்டு பகுதிகளையும் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். इसलिए लगातार मैं इस दो भाग को भी मैं समाप्त कर सकता हूँ। எனக்கு ஐயா அவர்கள் சொன்னார்கள், கண்ணை மூடி கண்ணை திறந்து திறந்து பேசணும்னு சொல்லுவாங்க. मुझे हमेशा मेरे पास्टर जी कहते थे, आँख खोल के प्रचार करो। நான் அப்படியே கண்ணை மூடியே பிரசவம் பண்ணிட்டேன். मैं आँख बंद करके ही प्रचार कर देता हूँ। ஆமா, பல 1.5 மணி நேரமாவது பிரசவம் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். 1.5 घंटा यदि मैं संदेश दूं तो ही मेरा मन भरता है। ஆனா நீங்க கேக்குறீங்களா, தூங்குறீங்களா, எந்திரிச்சு போறீங்களான்னு தெரியாது. आप सुनोगे या सोओगे या उठ के चले जाएंगे, मुझे पता नहीं। ஆனா ஐயா எப்போதும் சென்னைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு பாஸ்டர் ஐயா சொல்லுவாங்க, நீங்க கண்ணை திறந்து பிறக்கணும், பிரசங்கம் பண்ணணும். पास्टर जी जब भी चेन्नई में आते थे तो बोलते थे, अपना आँख खोल के प्रचार करो। அதனால எனக்கு அப்படி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி பழக்கமாயிடுச்சு. इसलिए मुझे 1.5 घंटा 2 घंटा प्रचार करके आदत हो गया है। அதனால நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லணும்ங்கிறது எனக்கு ஆசை. इसलिए आपको भी मैं कई वचन आपको बताना चाहता हूँ। அதனால ஒரு ரெண்டு காரியம் உங்களுக்கு தெரியாத அல்ல, தெரிந்ததை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க आप விரும்புகிறேன். सब जानते हो, लेकिन जाना हुआ बात को ही मैं आपको फिर से बताना चाहता இயேசு हूँ। கிறிஸ்து கூட திரும்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். यीशु मसीह भी फिर से कहता हूँ करके कहता है। அதனால சில காரியத்தை நம்ம மறந்துடலாம். इसलिए कुछ बातें हम भूल सकते हैं। அதனால மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியதா இருக்கிறது. इसलिए फिर से आपको स्मरण दिलाना आवश्यक है। ஆகையாலே நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். हमारे जीवन में उद्धार के योग्य शोक है या नहीं से देखना அது है। ஆவிக்குரிய துக்கம். वो आत्मिक शोक है। முதலாவது ஒரு துக்கம் सबसे पहला एक शोक லௌகீக துக்கம். संसारिक शोक। அந்த லௌகீக துக்கம் இருந்தா, संसारिक शोक हो तो, அந்த லௌகீக கவலை இருந்தா, यदि संसारिक दुख हो, நாங்க எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், कितना भी प्रचार करें, எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசினாலும், कितना भी अन्य भाषा बोले, எவ்வளவுதான் ஆவியில நிரம்பினா, कितना भी आत्मा में भरे, எவ்வளவுதான் தீர்க்கதரிசனம் உரைத்தா, कितना भी भविष्यवाणी बोले, அது யோபு சொல்லுகிறது போல, जैसा अय्यूब कहता है, உங்களுடைய வார்த்தை आपका वचन என்னுடைய இருதயம் मेरा मन ஆரோசிக்கிறது. उसे चाहता है। அது முட்டையில உள்ள வெள்ளக்கருவை போல ருசியில்லாதா இருக்கிறது जैसे एक अंडे में सफेद भाग होता है, वैसा हो जाता என்று है, சொல்லுகிறதை வாசிக்கிறோம். वैसा हम पढ़ते हैं। ஏனென்றால் அது உள்ளே போக விடாதபடி அந்த லௌகிக துக்கம் அவர்களை நெருக்குகிறது. क्योंकि संसारिक दुख जो होता है वो वचन को अंदर जाने से दबा देता அதனால है। நான் சொல்ற நேரம் கை தட்டுங்கன்னா கை தட்டுவீங்க. इसलिए जब हमको आपसे कहेंगे ताली बजाओ तो ताली बजाएंगे, ஆனா பாட்டு பாடுங்கன்னா பாட்டு பாடுவீங்க. गीत गाने को कहा तो गीत गाएंगे, அல்லேலூயா சொல்லுங்கன்னா சொல்லுவீங்க. हालेलुया बोलने को कहे तो हालेलुया बोलेंगे। ஆனா உங்க மனது எங்க இருக்குன்னு தெரியாது. लेकिन आपका मन कहाँ पर है पता அவங்க नहीं, சிந்தை எங்க இருக்குன்னு आपका தெரியாது. विचार कहाँ पर है पता உங்க नहीं, எண்ணம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியாது. आपका विचार और सोच कहाँ पर है पता வேத नहीं। புத்தகத்துல पवित्र शास्त्र में கேயாசியை பார்த்து कयासी को देखकर எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், एलिशा भविष्यद्वक्ता कहता है, நாகமானுடைய तू जब नामान ரதத்துக்கு பின்னால ஓடும்போது के रथ के पीछे भागते समय என் இருதயம் உன்னோட வரலையா क्या मेरा मन तेरे साथ ना आया, கேக்குறார். ऐसा पूछता है। ஆமா, நம்முடைய எஜமான அவர் நினைக்கல. हमारा मालक को उसने सोचा नहीं, அவர் சொல்லாத போய் செய்யறோம்னு அவர் என்ன செய்ய நினைக்கல. उसने ये नहीं सोचा कि उनको बताए बिना मैं कर रहा हूँ। அதுபோலதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. उसी तरह कई लोगों का जीवन है। ஆகையால இது மாறணும். ये सब दूर होना है, அது சும்மா மாறாது, ये ऐसे नहीं निकल அது जाएगा, சும்மா போவாது. ये ऐसे नहीं जाएगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் இருதயம் மண்ணோட ஒட்டி இருக்கு. मेरा मन मिट्टी से मिला हुआ है। அதனால இங்க அநேகருடைய இருதயம் इसलिए कई लोगों का मन
கவலையோட ஒட்டி இருக்கு, दुख से मिला हुआ है, பாரத்தோட ஒட்டி இருக்கு. बोझ से मिला हुआ है, அதுல இருந்து அவங்க விடுதலை பெறணும். उनमें से छुटकारा पाना है। அது ஆண்டவர் தான் விடுதலை ஆக்க उसे முடியும். परमेश्वर ही छुटकारा दे सकता है। வேதம் சொல்கிற குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், यदि पुत्र आपको छुटकारा दे மெய்யாகவே விடுதலை तो ஆவீர்கள். सचमुच आप छुड़ाए जाओगे। ஆண்டவர் விடுதலை ஆக்குகிற தேவன். परमेश्वर हमारा छुटकारा देने அவர் वाला எப்படி परमेश्वर है। சொல்கிறது, அவர் மேசியா. उसका नाम है मसीहा। மேசியா என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். मसीहा का मतलब अभिषेक पाया அது हुआ, விடுதலை ஆக்கும் தேவன். छुटकारा देने वाला परमेश्वर है। நாம் ஆராதிக்கிற தேவன் விடுதலை ஆக்கும் தேவன். हम आराधना करने वाला परमेश्वर छुटकारा देने वाला परमेश्वर है। உங்களுடைய வாழ்க்கையிலே इसलिए आपके जीवन में இருக்கிற அந்த துக்கத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கணும். जो भी दुख है उसे दूर करना है। அதனால ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். इसलिए दो बातें मैं आपको बताना चाहता ஒன்று, हूँ। நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருந்து ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கணும்னா एक तो यदि हमको इस दुनिया में आशीर्वाद होकर प्रभु की आराधना करके प्रभु के राज्य में जाना है तो உண்மையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். इस दुनिया का आशीर्वाद भी आपको अवश्य है। நீங்க வேத புத்தகத்தை வாசித்தா आप यदि इस बाइबल को पढ़ोगे, மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस लिखित सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय நீங்கள் வாசிக்கின்ற பொழுது उसे पढ़ते समय 29ஆம் வசனம் முதல் 29वां वचन से लेकर 31ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 31 वचन तक लिखा है। அதற்கு இயேசு यीशु ने कहा, பிரயத்தனமாக यीशु ने उनसे कहा, என் நிமித்தமாக मेरे निमित्त, என் நிமித்தமாகவும் मेरे निमित्त சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் और सुसमाचार के लिए வீட்டையாவது घर சகோதரியாவது या भाइयों சகோதரிகளையாவது या बहनों தகப்பனையாவது या माता தாயையாவது या पिता மனைவியாவது या बाल बच्चों பிள்ளைகளையாவது या खेतों நிலங்களையாவது या खेतों விட்டவன் எவனோ को जो भी छोड़ दिया हो அவன் இம்மையிலும் वो इस समय துன்பங்களோடு கூடிய दुख के साथ நூறத்தனையான வீடுகளையும் 100 गुना न पाए, சகோதரரையும் घरों சகோதரிகளையும் भाइयों தாய்களையும் बहनों பிள்ளைகளையும் माताओं நிலைகளையும் और बाल बच्चों खेतों மறுமையிலே நித்திய ஜீவனையும் और सताओं के साथ परलोक में அடைவான் என்று अनंत जीवन पाएगा। மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं सच सच कहता हूँ। இயேசு சொன்னாருங்க. यीशु ने कहा, இயேசு சொன்னார், यीशु ने कहा, இம்மையில நூறத்தனையான பலனை பெறுவீங்க, इस समय भी तुम 100 गुना மறுமையில நித்திய पाओगे ஜீவனை பெறுவீங்க. और परलोक में भी अनंत जीवन पाओगे। இம்மையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான் इस समय यदि आशीर्वाद पाओगे நீங்க ஊழியத்துக்கு கொடுக்க முடியும், तो ही तुम सेवा के लिए दे सकते ஊழியத்தை हो, தாங்க முடியும், सेवा को संभाल सकते हो, சபைகளை கட்ட முடியும். सेवा को बना सकते हो। ஆகையால் நீங்க ஆசீர்வதிக்கப்படத்தான் வேணும். इसलिए तुमको आशीर्वाद ही पाना ஒரு है। சமயம் किसी समय ஒரு மனநல பாதிக்கப்பட்ட एक मंद बुद्धिवान व्यक्ति ஒரு சகோதரி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. एक बहन को मेरे पास ले आए। 22 வருஷமா மனநல பாதிக்கப்பட்ட சகோதரி, 22 साल से उनके बुद्धि में मंद था। இந்து சகோதரி एक हिंदू बहन எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. हमारे पास ले आए। ஜெபம் பண்ணணும், हमने प्रार्थना किया, அதுக்குள்ள ஒரு பிசாசு उसके இருந்துச்சு, अंदर एक शैतान था, அதை துரத்தணும், उसको भगाया, அது போயிருச்சு. वो निकल गया, அந்த சகோதரி நல்லாயிடுச்சு. वो बहन अच्छी हो गई। 42 வயசுல நான் திருமணம் செய்து கொடுத்தேன். 42 उम्र में उसका शादी हुई। எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு 5 லட்சம் ரூபாய் காணிக்கை கொண்டு கொடுத்தாங்க. मेरा सेवा के लिए उन्होंने 5 लाख रुपया लाकर दान दिया। ஏழிலே சொல்லுகிறேன் என்றால், क्यों मैं ये बता रहा நீங்கள் हूँ? விடுதலையாக்கப்பட்டால்தான், आप लोग छुटकारा நீங்கள் पाओगे, ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் आप लोग आशीर्वाद पाओगे, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க तो முடியும். ही सेवा के लिए दे पाओगे। ஒரு 12ஆம் கிளாஸ் டீச்சர், அரசாங்க டீச்சர், 12 क्लास की शिक्षक जो थी सरकारी स्कूल में सिखाने அவங்க वाली, நிறைய படிச்சு அவங்களுக்கு மெண்டல் அட்டாக் ஆயிடுச்சு. वो बहुत पढ़ के पागल हो गई। மெட்ராஸ்ல போகாத ஊழியக்காரங்க கிடையாது. चेन्नई में बहुत सारे सेवक लोग उनके लिए प्रार्थना ஜாப்ரி करते கிட்ட हैं। போனாங்க. अम, ஜாப்ரின்னு ஒரு ஊழியக்காரர், जेफरी नामक एक सेवक के पास गए। அவர்தான் மெட்ராஸ்ல நம்பர் 1 அந்த பேய் பிசாசு ஓட்டுறவர். वही चेन्नई में सबसे बड़ा श्रेष्ठ है जो शैतान को भगाता है। ஏஞ்சல் டிவி கார்ட்ட போனாங்க, एंजल टीवी वाले के पास गए, ஆசீர்வாத டிவி கார்ட்ட போனாங்க. आशीर्वाद टीवी वाले के पास இப்படி गए। போகாத ஊழியக்காரர் இல்ல. कोई सेवक नहीं जिसके पास नहीं गए। கொண்டு வந்தாங்க, हाँ, लेकर आए, ஜெபம் பண்ணணும். प्रार्थना किया। அந்த சகோதரி, वो बहन, அதுக்குள்ள இந்த பிசாசு போச்சு. उसके अंदर जो अशुद्ध आत्मा थी वो निकल அது गई। ஆர்சி சகோதரி, वो आरसी बहन, அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. वो बहन उद्धार पाई। இன்னைக்கு என் சபையில அவங்க தான் பிரசங்கம் பண்றாங்க. आज हमारी कलीसिया में वही प्रचार करते हैं। என்னுடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. हमारी कलीसिया के लिए वो आशीर्वाद का कारण बनी है। அவர்கள் 4 லட்சம் ரூபாய் கொண்டு ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. वो 4 लाख रुपया लेकर कलीसिया में सेवा எதுக்காக की। சொல்லுகிறேன் मैं ये என்றால், क्यों बता रहा हूँ? விடுதலையாக்கப்பட்டால்தான், आप लोग छुटकारा पाओगे तो ही,
ரட்சிக்கப்பட்டால்தான் आप आशीर्वाद पाओगे तो நீங்கள் ही ஊழியத்துக்கு கொடுக்க आप முடியும். सेवा के लिए दे सकते हो, நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க आप முடியும். लोग भी आशीर्वाद से दे सकोगे। அதற்காக உங்களுடைய லௌகீக துக்கம் மாற வேண்டும். इसलिए आपका संसारिक दुख दूर होना है। அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? इसलिए आपको क्या करना है? வேத புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க पवित्र விரும்புகிறேன். शास्त्र में एक घटना मैं आपको बताना चाहता हूँ। நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே पवित्र शास्त्र के पुराने नियम में 1 சாமுவேலின் புத்தகம் पहले शमूएल की पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 18ஆம் வசனத்தினுடைய 18 वचन के பிந்திய பாகத்தை வாசித்தால் पिछला भाग यदि पढ़ोगे அங்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें लिखा गया है, வாசிக்கலாம். पढ़िए। उसका मुंह फिर उदास न रहा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அருமையானவர்களே, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். इस अन्ना के जीवन को हम देखते हैं। இது பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய 39வது புத்தகத்தினுடைய 10வது புத்தகம். पवित्र शास्त्र की पुस्तक में जो 9வது புத்தகம். 9वां पुस्तक है, அதிலே 31 அதிகாரம் இருக்கிறது. उसमें 31 अध्याय है, அதிலே 810 வசனங்கள் இருக்கிறது. उसमें 810 वचन है, அதிலே சில முக்கியமானவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें कुछ मुख्य लोगों के बारे में बताया है। அதிலே ஒன்று அன்னாள் என்று வாசிக்கிறோம். उनमें से एक स्त्री है हन्ना। அன்னாள் என்று சொன்னால் கிருபை என்று அர்த்தம். हन्ना का मतलब अनुग्रह। அவருடைய கணவனார் எல்கானாவை குறித்து வாசிக்கிறோம். उनका पति एल्काना के बारे में पढ़ते हैं। எல்கானா என்றால் தேவனின் ஆட்சி என்று அர்த்தம். एल्काना का मतलब यहोवा का राज्य। ஏலி என்று ஆசாரியனை குறித்து வாசிக்கிறோம். एली नामक याजक के बारे में पढ़ते हैं। ஏலி என்றால் உயர்வானவன், மேன்மையானவன், கனத்துக்குரியவன், விசேஷமானவன், தேவனால் அருளப்பட்டவன் என்று அர்த்தம். एली का मतलब आदरमान व्यक्ति, विशेष व्यक्ति, श्रेष्ठ व्यक्ति, जो सबसे योग्य व्यक्ति। இன்னுமாக நாம் சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். और भी हम शमूएल के बारे में पढ़ते हैं। சாமுவேல் என்றால் தேவனால் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். शमूएल का मतलब परमेश्वर के द्वारा सुना गया। சவுல் என்றால் மனுஷர்களால் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். शाऊल का मतलब परमेश्वर लोगों के द्वारा चाहत पाया हुआ। தாவீது என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று அர்த்தம். दाऊद का मतलब परमेश्वर का सब प्रिय करने वाला। கோலியாத் என்றால் பிரகாசமானவன் என்று அர்த்தம். गोलियत का मतलब प्रकाशित व्यक्ति। யோனத்தான் என்று சொன்னால் தேவன் நல்கினார் என்று அர்த்தம். योनातान का मतलब परमेश्वर ने प्रदान किया हुआ व्यक्ति। இவர்கள்தான் இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே பிரதானமானவர்கள். यही लोग इस पहले शमूएल की पुस्तक में प्रमुख हैं, முக்கியமானவர்கள். मुख्य लोग हैं। அதிலே இப்போ 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். उसमें पहला अध्याय में पढ़ते हैं, அன்னாளுடைய வாழ்க்கையிலே हन्ना के जीवन में அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்க वो முடியவில்லை. फिर उदास नहीं रही। ஆரம்பத்தில் அவள் துக்கமாய் இருந்தாள். शुरुआत में वो दुखी थी। அவளுடைய வாழ்க்கையிலே துக்கமாய் இருப்பதற்கு காரணம் उसका जीवन में दुख होने का कारण क्या है? அவளுடைய வாழ்க்கையில ஒரு 12 காரியம் இருந்தது. 12 बातें थे। 12 காரியம் இருந்தது. 12 बातें थे। அதனால அவளுடைய வாழ்க்கையிலே துக்கம். इसलिए उसके जीवन में दुख। உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானா, यदि आपके भी जीवन में वैसी कोई बातें हो, உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கும். आपके भी जीवन में वैसी शोक ஒருவேளை வெளியே சந்தோஷமா இருக்கலாம். बाहर से बड़े आप आनंद से दिखाई ஒருவேளை देते வெளியே हो, சிரிக்கிறவர்களா இருக்கலாம். बाहर से आप हंसते हो, ஒருவேளை வெளியே நன்றாய் பேசுகிறவர்களா இருக்கலாம். बाहर से अच्छी तरह से बातें करते हो, ஆனால் உங்களுடைய உள்ளமோ लेकिन आपके मन துக்கம் நிறைந்ததா இருக்கும். दुख से भरा हुआ है। அருமையான இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே वैसे इस हन्ना के जीवन நீங்க में வேத புத்தகத்தை आप வாசித்தீர்கள். पवित्र शास्त्र को यदि पढ़ोगे, 1 சாமுவேல் 1:2 पहले शमूएल की पहला अध्याय की வேதம் சொல்லுகிறது, परमेश्वर वचन कहता है, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அன்னாளுக்கோ हन्ना को பிள்ளை இல்லை. बालक न हुआ। அன்னாளுக்கோ हन्ना के பிள்ளை இல்லை. कोई बालक न हुआ। அன்னாள் என்றால் हन्ना का मतलब கிருபை, கிருபை என்று அர்த்தம். अनुग्रह है। கிருபை உள்ளவனுக்கு अनुग्रह अंदर है, இல்லை. नहीं बच्चा கிருபை नहीं। உள்ளவனுக்கு अनुग्रह है, சமாதானம் இல்லை. शांति नहीं। கிருபை உள்ளவனுக்கு इसके अंदर अनुग्रह है, சந்தோஷம் இல்லை. उसको आनंद नहीं। கிருபை உள்ளவனுக்கு इसके अंदर अनुग्रह है, நிம்மதி இல்லை. उसको शांति नहीं। அவருடைய வாழ்க்கையில இல்லை. उसके जीवन में नहीं। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. आज भी कई लोगों के जीवन में நன்மை नहीं, இல்லை. भलाई नहीं, ஆசீர்வாதம் இல்லை. आशीर्वाद नहीं, தேவ கிருபை இல்லை. परमेश्वर का अनुग्रह नहीं। இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், यीशु मसीह अपने चेलों से कहा, உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். तुम्हारे अंदर प्रभु का प्रेम नहीं है, इसे मैं जानता ஓ हूँ। தேவ அன்பு இல்லை. प्रभु का प्रेम नहीं இன்றைக்கு है। அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. आज कई लोगों के जीवन में नहीं தேவ है, தேவ பக்தி இல்லை. परमेश्वर का भक्ति नहीं है, விசுவாசம் இல்லை. विश्वास नहीं है, தேவ பயம் இல்லை. परमेश्वर का भय नहीं है, தேவ ஆராதனை இல்லை. परमेश्वर की आराधना नहीं है, தேவ அபிஷேகம் இல்லை. परमेश्वर का
दर्शन परमेश्वर का दर्शन नहीं है, தேவ ராஜ்யத்தில் परमेश्वर का राज्य का भोज नहीं है, அதனாலே அவளுடைய வாழ்க்கையில துக்கம். इसलिए उनके जीवन में शोक। அருமையான தேவனுடைய हे பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கும். आपका जीवन खालीपन, உங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருக்குமா? आपका जीवन यदि शून्य உங்கள் हो, வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா தான் இருக்கும். आपका जीवन दुख बना हुआ रहेगा। ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति की पहला अध्याय में पढ़ते हैं, அங்கு வெறுமையா இருந்தது, वहां पर भेड़ोलपन थी, அங்கு இருள் இருந்தது. वहां पर अंधकार थी, அதை ஆண்டவர் நீக்கினார். उसे परमेश्वर ने दूर किया, வெறுமையா இருந்தார். भेड़ोल को दूर किया, அங்கு இருள் தான் இருக்கும். वहां पर अंधकार रहेगी, அங்கு இருள் वहां இருக்குமானா पर अंधकार हो तो இருளின் அதிபதி பிசாசு இருப்பார். अंधकार का अधिपति शैतान वहां पर रहेगा, அவர் உன்னை துக்கப்படுத்திக் கொண்டே और तुमको இருப்பார். हमेशा दुखी करता रहेगा, அவர் உன்னை வருத்தப்படுத்திக் और கொண்டே तुमको இருப்பார். हमेशा उदासी करता அவர் உன்னை रहेगा, சஞ்சலப்படுத்திக் और கொண்டே तुमको இருப்பார். हमेशा चिंता में डुबाते रहेगा। அருமையான தேவ பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोगों, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெறுமையா இருக்கக்கூடாது. आप अपने जीवन में कभी खालीपन न रहो, நீங்கள் வெறுமையா இருக்கக்கூடாது. आप कभी बेडोलपन न உங்கள் रहो, வாழ்க்கை இல்லை என்பது இருக்கக்கூடாது. आपके जीवन में कभी नहीं ये இன்றைக்கு शब्द नहीं அநேகருடைய रहा வாழ்க்கையில है। ஜெபம் இல்லை, आज कई लोगों के जीवन में प्रार्थना नहीं है, விண்ணப்பம் இல்லை, विनती नहीं है, தேவ ஐக்கியம் இல்லை, परमेश्वर का संगति नहीं है, கீழ்ப்படிதல் இல்லை. आज्ञा पालन नहीं है। அதனால அநேகருடைய வாழ்க்கையில इसलिए कई लोगों के जीवन दुखा, में दुख துக்கம் दुख துக்கம். शोक। அருமையான சகோதரனே, हे मेरे प्रिय भाइयों, அருமையான சகோதரியே, हे मेरे प्रिय बहनों, அருமையான தகப்பனே, हे मेरे पिताओं, அருமையான தாயே, हे मेरे माताओं, அருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्रिय परमेश्वर के இந்த जनों, வேளையிலே तुम्हारे सुबह के समय ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर तुमको बुलाता ஆண்டவர் है, உன்னை கூப்பிடுகிறார். परमेश्वर तुमको बुला रहा है, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். परमेश्वर आपसे कहता है, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் हे बोझ से दबे हुए लोगों, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். सब मेरे पास आओ, இளைப்பாறுதல் मैं தருவேன். तुमको विश्राम दूंगा, இளைப்பாறுதல் मैं தருவேன். तुमको विश्राम दूंगा। இந்த கால வேளையிலே हे सुबह के समय உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். आप अपने आप को परमेश्वर के हाथ में समर्पण करोगे, परमेश्वर के हाथ में समर्पण करोगे, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய परमेश्वर आपके जीवन में अद्भुत काम करेगा, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். आपके जीवन में अद्भुत काम करना शुरू करेगा। அநேகர் இயேசுவிடத்தில் कई வருகிறார்கள். लोग यीशु के पास आते हैं, ஆனால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. लेकिन उनकी बातों को नहीं मानते हैं, ஞானஸ்நானம் எடுக்க கீழ்ப்படிகிறது இல்லை. बपतिस्मा नहीं लेते हैं, அபிஷேகம் பெற கீழ்ப்படிகிறது இல்லை. अभिषेक पानी की बात नहीं मानते हैं, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள परमेश्वर का கீழ்ப்படிகிறது இல்லை. सामर्थ की बातों को नहीं मानते हैं, வெறுமையாக இருக்கிறார்கள். खालीपन है, வெறுமையான பாத்திரங்கள் खाली पात्र, அது எண்ணெயால் நிரப்பப்பட तो வேண்டும். तेल से भरे जाना है। அப்பொழுதுதான் தீர்க்கதரிசியுடைய மனைவி குறைவு நீங்கினது. तब ही भविष्यद्वक्ता की पत्नी की कमी दूर हुई, நீ ரட்சிக்கப்பட்டு तो उद्धार நீ पाकर, ஆண்டவரை அறிந்து तो கொண்டு परमेश्वर को நீ जानकर, அநேக ஆண்டுகளாய் ஆலயத்துக்கு வந்து कई सालों से आराधना में आकर, ஆனால் உன் குறைவு நீக்கப்படவில்லை फिर भी என்றால், अभी तक तेरी कमी दूर नहीं हुई। அருமையான தேவ பிள்ளையே, हे प्रिय परमेश्वर के लोगों, உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். तुम अपने आप को जांच कर உன்னை देखो, சிந்தித்து பார்க்க अपने வேண்டும். आप के बारे में विचार करो। நீங்க வேத வசனத்தை வாசித்தா परमेश्वर का वचन को यदि पढ़ोगे, அந்த 1 சாமுவேல் புத்தகம் पहले शमूएल की पुस्तक ஆமா 1ஆம் அதிகாரம் पहला अध्याय முதல் வசனத்தை வாசிங்க. पहला वचन पढ़ेंगे। எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ம். அவனுக்கு எலிக்கானா என்று பெயர். அவன் எப்பிராயீமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் அதுக்கு அடுத்த வசனம் அவள் வருஷந்தோறும் அவள் வருஷந்தோறும் तीसरा वचन, அந்த மனுஷன் ம். சீலோவிலே சேனையின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் சீயோனிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவார். போதும். वो पुरुष प्रति वर्ष मेल बलि चढ़ाने जाता था। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் इस वचन में हम पढ़ते हैं, கர்த்தரை பணிந்து கொள்ள வருஷந்தோறும் வருவார். सेनाओं की यहोवा को दंडवत करने के प्रति वर्ष आता था, பலியிட வருஷந்தோறும் வருவார். मेल बलि चढ़ाने के प्रति वर्ष जाता था। ஆனாலும் அவன் மனைவியினுடைய துக்கம் மாறவில்லை. फिर भी उसकी पत्नी का दुख दूर न हुआ। அதனால நாம் வார வருகிறோம். वैसे हम हर हफ्ता आते हैं, உபவாசத்துக்கு வருகிறோம். उपवास में आते हैं, காத்திருப்பு கூட்டத்துக்கு வருகிறோம். इंतजार के मंडली में आते இரவு हैं, கூட்டத்துக்கு இரவு ஜெபத்துக்கு வருகிறோம். रात की प्रार्थना में आते हैं। ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே लेकिन हमारे जीवन में, அருமையானவர்களே, हे मेरे प्रियो, அந்த குறைவு நீங்கி இருக்கிறதா? क्या आपकी कमी दूर हुई है? நாம் சற்று சிந்தித்து பார்க்க थोड़ा வேண்டும். सोच कर देखना है। பலியிட வருகிறவன் தான் बलिदान चढ़ाने आता है, நாம் ஆராதனை செய்ய வருகிறவன் தான்.
देखोगे அவர் வருஷந்தோறும் வந்து வந்து போவார். वो प्रति वर्ष आ करके जाता था, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே लेकिन उसके जीवन में அவருடைய துக்கம் நீங்கவில்லை. उसका दुख दूर न हुआ। ஆனால் लेकिन அவர் 11ஆம் வசனத்திலே 11 वचन में लिखा है, அவள் ஒரு பொருத்தனை செய்கிறார், उसने एक मन्नत मानी, ஒரு தீர்மானம் செய்கிறார், एक निर्णय ली, ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறார், एक प्रतिष्ठा की, ஒரு ஒப்பு கொடுக்கிறார். एक समर्पण की। அதன் பிறகு उसके बाद அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. वो उसका मुंह फिर उदास न रहा। எத்தனை வருடம் ஆலயத்துக்கு வந்தாலும், कितने साल से आराधना में आए, எத்தனை வருடம் பிரசங்கத்தை कितने கேட்டாலும், साल से प्रचार सुने, நீங்கள் உங்களை பொருத்தனை செய்து கொள்ளாவிட்டால், जब तक तुम अपने आप में मन्नत न मानोगे, தீர்மானம் செய்து கொள்ளாவிட்டால், निर्णय न लोगे, ஓ பிரதிஷ்டை செய்யாவிட்டால், जब तक प्रतिष्ठा न करोगे, உங்களை ஒப்பு जब கொடுக்காவிட்டால், तक तुम अपने आप को समर्पण न करोगे, உங்களுடைய வாழ்க்கையிலே आपके जीवन में இருக்கிற பிரச்சனை जो भी समस्या மாறவே மாறாது, नहीं बदलेगा, நீங்கவே நீங்காது, नहीं हटेगा, உங்கள் சாபம் நீங்கவே நீங்காது, आपका श्राप नहीं हटेगा, உங்கள் தரித்திரம் மாறவே आपकी மாறாது, कंगाल पर दूर नहीं உங்கள் होगा, போராட்டம் நீங்கவே आपकी நீங்காது. समस्या दूर न होगी। ஆனால் இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையிலே लेकिन इस हन्ना के जीवन में அநேக வருஷங்கள் வந்தவர், कई साल से आया हुआ, அநேக வருஷங்கள் வந்து பண்டிகை கொண்டாடினவர், प्रति वर्ष त्योहार मनाया, அநேக வருஷங்கள் ஆலயத்துக்கு வந்தவர். प्रति वर्ष आराधना में आता था, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே लेकिन उसके जीवन में எந்த வருஷத்திலே जिस वर्ष में அவள் பொருத்தனை செய்தாலோ मन्नत मानी, அந்த வருஷத்திலே उसी साल அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. फिर उदासी न रही, ஆண்டவர் அற்புதம் செய்தார், यीशु ने अद्भुत काम किया, அவருடைய குறைவு நீங்கினது. उसकी कमी दूर हुई। அப்படியானால் वैसा हो तो இந்த கால வேளையிலே इस सुबह के समय நீங்கள் பல வருடங்கள் வரலாம், आप भी कई सालों से आ रहे हो, பல வருஷங்கள் வரலாம், कई सालों से आ रहे हो, ஆனால் உங்களை கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்ய வேண்டும், जब आप अपने आप को परमेश्वर के लिए मन्नत करना है, தீர்மானம் செய்ய வேண்டும், निर्णय लेना है, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், अपने आप को प्रभु के हाथ में ஆண்டவருக்கு समर्पण உங்களை करना ஒப்பு है, கொடுக்கணும், आप अपने आप को समर्पण करना है, மரியாதை போல ஒப்பு கொடுக்கணும். मरियम के समान समर्पण करना ஆண்டவரே, है। நான் உமக்கு அடிமை, हे प्रभु मैं तेरा दासी ஓ हूँ, உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கூடாது आपके कहने अनुसार मेरे जीवन में होने दो, என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ऐसे आप अपने आप को समर्पण करना है। நீங்கள் ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே जब तक समर्पण न करोगे கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய और முடியாது. तुम्हारे भीतर क्रिया नहीं कर पाएगा। கலாத்தியர் 3:5 சொல்லுகிறது, गलतियों की पुस्तक 3:5 में लिखा है, அன்றியும் फिर भी அவர் உங்களுக்குள்ளே वो तुम्हारे भीतर ஆவி அளித்து जो आत्मा देकर அற்புதத்தை நடப்பிக்கிறவர் अद्भुत काम करता है, என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा गया है। அவர் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியை, वो तुम्हारे अंदर आत्मा का दान देकर, தேவனுடைய ஆவியை, परमेश्वर का आत्मा के பரிசுத்த द्वारा, ஆவியை, पवित्र आत्मा को, சத்திய ஆவியை, सच्चाई की आत्मा, நல்ல ஆவியை, अच्छी आत्मा, மகிமையின் ஆவியை, महिमा की आत्मा, கிருபையின் ஆவியை, छुटकारा की आत्मा, கிறிஸ்துவின் ஆவியை, मसीह की आत्मा, உன்னதத்தின் ஆவியை, उन्नति की आत्मा, மகிமையுள்ள ஆவியை महिमा की आत्मा அனுப்ப விரும்புகிறார், दान करना चाहता है, அனுப்ப விரும்புகிறார், भेजना चाहता है, ஒளிய விரும்புகிறார், प्रदान करना चाहता है, இறக்கம் பண்ண விரும்புகிறார். आपको देना चाहता है। அதற்கு அர்ப்பணிப்பீர்களானால் उसके लिए समर्पण करोगे, கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இறங்குமானால் परमेश्वर की आत्मा यदि तुम पर उतर आए। 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். दूसरी कोरिन्थियों की पुस्तक 3:17 में पढ़ते கர்த்தரே हैं, ஆவியானவர், यहोवा ही आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ जहाँ आत्मा है அங்கே விடுதலை உண்டு. वहाँ छुटकारा भी है, கர்த்தருடைய ஆவி இல்லாவிட்டால் जहाँ पर पवित्र आत्मा न हो விடுதலை இல்லை. वहाँ छुटकारा नहीं। வேதம் சொல்லுகிறது, परमेश्वर पवित्र शास्त्र कहता அவருடைய है, ஆவி இல்லாதவன் जिसके अंदर उसकी आत्मा नहीं, அவருடையவன் அல்ல, वो उसका नहीं है, அவருடையவன் அல்ல. वो उसका नहीं है। அப்படியானால் கர்த்தருடைய ஆவி परमेश्वर की आत्मा நம்மிடம் வாசம் பண்ண வேண்டும். हम पे निवास करना है, அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது, इसलिए हमें अपने आप को समर्पण करना அதை है। நாம் பெற்றுக்கொள்ளும் போது उसे हम जब पा लेंगे, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற हमारे जीवन में जो भी है, இல்லாமைகள் மாறும். जो भी कमीपना है दूर होगा, இல்லாமைகள் மாறும்போது जो नहीं है वो दूर होते समय உங்களுடைய துக்கம் மாறும், आपका शोक बदल जाएगा, உங்களுடைய கவலை மாறும், आपका दुख दूर हो जाएगा, உங்களுடைய நெருக்கங்கள் மாறும். आपकी दबाव दूर हो जाएगी। எங்களிடத்தில் அநேகரை கொண்டு வந்து இருக்கிறார். कई लोगों को हमारे पास ले आए हैं, ஆனால் ஆண்டவர் விடுதலை ஆக்கின
लेकिन परमेश्वर ने छुटकारा देने के बाद அவருடைய தரித்திரம் மாறி இருக்கு. उनकी कंगाल पर दूर हो गई। ஒருத்தர் கடன் பிரச்சனையினால एक व्यक्ति उधारी के बोझ से அவர் தற்கொலை பண்ண போனார். आत्महत्या करने के लिए जा रहा था। அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன். उसको सुसंदेश सुनाया। அவர் என்னுடைய சபைக்கு வந்தார். वो हमारी कलीसिया में आया। அவருக்காக ஜெபித்தோம். उसके लिए हमने प्रार्थना किया। அவர் ஞானஸ்நானம் பெற்றார். बपतिस्मा लिया। ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். परमेश्वर के हाथ में समर्पण किया। அருமையானவரே, கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதம் செய்தார். परमेश्वर ने उनके जीवन में एक अद्भुत काम किया। ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ததினால் परमेश्वर ने एक अद्भुत करने के कारण அவருடைய கடன் எல்லாம் அடைந்தது. उनका सारा खर्चा चुक गया। ஒரு ஏர்க்குழி என்று சொல்லப்படுகிற ஒரு குப்பை கொட்டுகிற இடம். एक कचरा कूड़ा कचरा जो डालते हैं वो कचरा दान। அவர்கிட்ட நான் கேட்டேன், मैंने उनसे पूछा, உங்களுக்கு கடன் இவ்வளவு கடனை வாங்கி இருக்கிறீங்களா? आप इतना कर्जा लिए हो, உங்களுக்கு அடைக்கிறதுக்கு ஏதாவது இடம், ஏதாவது விக்கிறதுக்கு இடம் இருக்குதா? क्या आपके पास कुछ बेचने के लिए जमीन है? அப்படின்னு கேட்டேன். ऐसा पूछा। அப்ப அவர் சொன்னார், ஒண்ணும் இல்ல. तब उन्होंने कहा नहीं, कुछ ஒரு भी नहीं। 18,000க்கு வாங்கினேன். एक 18,000 के लिए मैंने खरीदा। ஒரு குப்பை கொட்டுற ஒரே ஒரு இடம் கிடக்கு. एक कूड़ा दान का जगह है, அதை யாரும் வாங்க மாட்டாங்க. उसे कोई नहीं लेगा, அதை எதுக்குமே விற்க முடியாது. वो किसी को दे भी नहीं पाएंगे। நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? मैंने कहा कि यदि आप अपने आप को परमेश्वर के हाथ में समर्पण करोगे, நீங்க ஆண்டவருக்காக வாழ்வீங்களா? क्या तुम अभी से परमेश्वर के लिए जियोगे? அவர் சொன்னார், நான் இனி இந்த உலகத்துல சாகணும் தான், இந்த வேற வழியே இல்ல. उसने कहा नहीं पास्टर जी, मुझे इस दुनिया में जीना ही नहीं है, सिर्फ मरना है। இப்போ நீங்க ஆண்டவரை சொல்லி இருக்கீங்க, आप अभी ऐसा कहे हो, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், मैं भी यीशु को मान लूंगा, அதனால அந்த ஆண்டவருக்காகவே வாழ்வேன். मैं परमेश्वर के लिए जीऊंगा। அப்ப நான் சொன்னேன், உனக்காக நான் ஜெபம் तब பண்றேன், मैंने कहा कि तुम्हारे लिए मैं प्रार्थना, அது உனக்கு அற்புதம் செய்வா. परमेश्वर तेरे जीवन में अद्भुत काम करेगा। சரின்னு சொன்னார். ठीक है बोला, ஜெபம் பண்ணேன். प्रार्थना किया, அவர் ஆண்டவர் அற்புதம் செய்தார். परमेश्वर ने उसके जीवन में अद्भुत काम किया। திடீர்னு அந்த இடத்தை ஒருவர் வாங்கி கொள்கிறேன்னு வந்தார். अचानक एक आदमी आया कि उस जगह खरीदने அவர் के இந்த लिए आया। இடத்துல கூட்டிட்டு வந்தார். उसने मुझे मेरे पास ले आया। இந்த இடத்தெல்லாம் இப்போ ஐயா கிட்ட தான் நான் சொல்லிட்டேன். मैंने वो जमीन सब पास्टर जी को ही बता दिया है। இது என்னுடைய இடம் இல்ல, ஐயாவுடைய இடம். अब ये मेरा जमीन नहीं है, पास्टर जी का அவர் है। என்ன சொல்றாரோ அதை எனக்கு தா அப்படின்னு वो சொன்னார். जो कहेंगे वो तू दे। நான் அவர்கிட்ட கேட்டேன். मैंने उनसे पूछा, அப்ப அவர்கிட்ட இந்த இடத்துக்கு எவ்வளவு தரீங்கன்னு கேட்டேன். इस जमीन का किराया कितना दोगे? அவர் என்ன பார்த்தவனே, ஐயா நீங்க பாஸ்டரா இருக்கீங்க, உங்ககிட்ட நான் ரெண்டு வார்த்தையா பேசக்கூடாது. उन्होंने कहा कि पास्टर जी आप पास्टर जी हो, इसलिए मैं आपसे दो शब्द अलग अलग बात नहीं करना நான் चाहिए, ஒரே வார்த்தையை சொல்றேன், एक ही बात कहता हूँ। நான் 81 லட்சம் தரேன். उन्होंने कहा कि मैं 81 வெறும் 18,000க்கு வாங்கினேன். 81,000 में देता हूँ। 81 லட்சம் மொத்தமா என் கையில கொண்டு கொடுத்தார். 81,000 में उसने पूरा मेरा हाथ में ला कर दिया। அந்த 81 லட்சத்துல 8 லட்சத்தை கொண்டு காணிக்கை வீட்டுல காணிக்கை போட்டார். 81 लाख रुपया में से 8 लाख रुपया उसने दान पेटी में डाला। 21 லட்சத்துல ஒரு வீட்டை கட்டினார். 21 लाख का उसने घर बनाया। இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். आज परमेश्वर ने उसको बहुत रीति से இன்னைக்கு आशीष கடன் दिया। கொடுக்கிறவராய் வைத்திருக்கிறார். आज कर्जा देने वाला बन गया है இன்றைக்கு அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதத்துக்கான வழியை திறந்திருக்கு. और एक आशीर्वाद का रास्ता भी खोला है। அருமையானவர்களே, हे प्रिय परमेश्वर के ஆண்டவருக்கு लोगों, ஒரு மனுஷன் ஒப்பு கொடுப்பானானா, क्या कोई व्यक्ति परमेश्वर के लिए अपने आप को समर्पण करे? ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். परमेश्वर उसके लिए आशीष देना बहुत ही सुलभ है। அண்ணாவுடைய வாழ்க்கையிலே हन्ना के जीवन में முதலாவது இல்லை, सबसे पहला नहीं, இரண்டாவது அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். दूसरा परमेश्वर ने उसकी गर्भ को बंद किया था। அருமையானவர்களே, கர்த்தர் அடைத்திருந்தார். परमेश्वर ने बंद किया था। அப்படியானால் ஆண்டவர் அடைத்து விட்டார். परमेश्वर ने बंद किया। ஆண்டவர் நன்மையை அடைத்து விட்டார். परमेश्वर ने भलाई को बंद कर दिया। ஆசீர்வாதத்தை அடைத்து விட்டார். आशीर्वाद को बंद कर दिया। சமாதானத்தை அடைத்து விட்டார். शांति को बंद कर दिया। ஆரோக்கியத்தை அடைத்து விட்டார். आरोग्यता को बंद कर दिया। ஒருவரும் அதை திறக்க முடியாது. कोई उसे खोल नहीं पाएगा। ஒருவரும் திறக்க முடியாது. कोई उसे खोल नहीं पाएगा। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், जो कोई खोल नहीं सकता वैसा बंद करने वाला परमेश्वर। ஒருவரும் ஸ்தோத்திரம் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். और जो कोई बंद नहीं कर सकता वैसे खोल देने वाला परमेश्वर। வேதத்திலே பேழையை அவர் அடைத்தார். परमेश्वर ने देखते हैं कि हम जहाज के दरवाजा को बंद किया। 370 நாள் அந்த பேழை அடைபட்டிருந்தது. 370 दिन वो जहाज बंद था। ஆண்டவர் திறந்தார். परमेश्वर ने खोला। நோவாவும் அவன் குடும்பத்தார் வெளியே வந்தார்கள். नूह और उसके सारे परिवार बाहर आए। ஆண்டவர் திறப்பாரானால் यदि परमेश्वर खोल दे, வெளியே வர முடியும். बाहर आ सकते हो, வெளியே வர முடியும். बाहर आ सकते हो। ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். परमेश्वर ने हन्ना की गर्भ को बंद कर रखा था। அப்படியானால் அடைக்கப்பட்டதை திறக்கிறவர், बंद किए हुए को खोल देने वाला परमेश्वर। ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது அடைத்து கொண்டிருப்பாரானால், यदि
நேரத்துல ஊழியக்காரங்க மறைத்து போட்டுருவாங்க. कुछ समय में सेवक को ही छुपा देता है। வேத புத்தகத்துல எலிசா இடத்துல சுனமியா வரார். एलिशा के पास सुनेरी स्त्री आती है। கேயாசி கிட்ட அந்த தடியை கொடுத்து அந்த போய் அவன்கிட்ட பேசுன்னு சொல்றார். गेहजी के पास एक लाठी देता और कहता है सुनेम स्त्री நீ से बात कर। சுகமாய், உன் கணவர் சுகமாய், உன் பிள்ளை சுகமாய்னு கேக்குறார். पूछता है क्या तू सुखी है, तू कुशल है, तेरा पति कुशल है, तेरा बच्चा कुशल है। ஆனால் அவள் நீ வழியை விடு, நான் தீர்க்கதரிசி இடத்துல போகணும் என்று சொல்றார். लेकिन वो बोलने नहीं तू रास्ता छोड़, मुझे भविष्यद्वक्ता के पास जाना है। அப்பொழுது தீர்க்கதரிசி எலியா கேயாசி பார்த்து சொல்றா, வழி விடு, அவள் வரட்டும். तब वो भविष्यद्वक्ता ने गेहजी से कहा छोड़ दे उसे, அவளுடைய उसको आने இருதயம் दो। மகா துக்கமா இருக்கிறது. उसका मन भारी दुख से भरा हुआ था। கர்த்தர் எனக்கு மறைத்து விட்டார். परमेश्वर ने मेरे लिए छुपा दिया। கர்த்தர் மறைத்தால் ஒருவர் வெளிப்படுத்த முடியாது. यदि परमेश्वर ने छुपा दिया तो कोई नहीं प्रकट कर सकेगा। தேவன் மறைத்தால் ஒரு காரியம் வெளிப்படாது. यदि परमेश्वर छुपा दे तो कोई बात प्रकट नहीं होगी। அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே आपके भी जीवन में கர்த்தர் திறக்க வேண்டும். ये परमेश्वर खोल देना है। அவர் திறந்தால் ஒருவரும் அதை பூட்ட முடியாது. यदि परमेश्वर खोल दे तो उसे कोई बंद नहीं कर सकेगा। ஒரு ஆசீர்வாதத்தை அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. यदि कोई आशीर्वाद को परमेश्वर खोल दे तो उसे कोई बंद नहीं कर सकेगा। ஒரு சமயம் ஒருத்தருக்காக ஜெபிக்க கூட்டிருந்தார். किसी समय मुझे एक भाई के लिए प्रार्थना करने के लिए बुलाया அப்ப அவங்களுக்காக போய் ஜெபம் तो பண்ணோம். मैंने उनके लिए प्रार्थना किया। எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். किस लिए प्रार्थना करना है? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த கடையில நல்ல வியாபாரம் ஆகுது, எனக்கு வியாபாரம் ஆகல. उन्होंने कहा कि वो दुकान में अच्छा धंधा हो रहा है, मेरे दुकान में धंधा அதனால नहीं நீங்க है। எப்படி ஆயிலும் ஜெபம் பண்ணணும். इसलिए आप मेरे लिए कैसे भी प्रार्थना करो। அப்போ நான் வேதத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். तब मुझे परमेश्वर ने एक वचन याद दिलाया। வேத புத்தகத்துல पवित्र शास्त्र में ஈசாக்கின் இடத்துல ईसाक से யாக்கோபு வந்து ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றார். याकूब ने फंसा के आशीर्वाद ले ஆனா लिया, தாமதமாக ஏசா வருகிறார். लेकिन देरी से ऐसा आता है। அப்பொழுது ஏசா ஈசாக்கை பார்த்து கேட்கிறார். तब एसाव ईसाक से पूछता है, அவன் சொல்கிறான், நான் அவனை புசித்து ஆசீர்வதித்து விட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்கிறார். वो कहता है मैंने तो भोजन करके उसको आशीर्वाद कर दिया, वो आशीर्वाद का कारण ही बनेगा। அப்பொழுது ஏசா சொல்லுகிறார், तब एसाव कहता है உம்மிடத்தில் ஒரு ஆசீர்வாதமா உண்டு, क्या तुम्हारे पास एक ही आशीर्वाद है? என்னையும் ஆசீர்வதியும், मुझे भी आशीर्वाद दो, என்னையும் ஆசீர்வதியும். मुझे भी आशीर्वाद करो। அவனையும் ஆசீர்வதித்தார். उसे भी आशीर्वाद किया, அவனும் ஆசீர்வாதமாய் இருந்தான். वो भी आशीर्वाद का कारण बना। ஆம், யாக்கோபு ஆற்றண்டையிலே याकूब के नदी में ஆம், அந்த ஏசாவுக்கு பயந்து एसाव से डरकर அவன் பரிவாரங்களை எல்லாம் அனுப்பும்போது अपने परिवारों को जब भेज दिया, ஏசா சொல்லுகிறார், एसाव कहता है இதெல்லாம் எதுக்கு? ये सब क्यों? எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு. मुझे पर्याप्त आशीर्वाद है। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, ஆகையால் மற்றவர்களை குறித்து பொறாமைப்பட வேண்டாம், दूसरों के बारे में नहीं जलना है, எரிச்சல் அடைய வேண்டாம். जलन नहीं होना है। ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும், हे परमेश्वर मुझे भी आशीर्वाद என்னையும் करो, நடத்தும், मुझे भी चलाओ, என்னையும் உயர்த்தும், मुझे भी उन्नति करो, எனக்கு உதவி செய்யும், मेरी भी सहायता करो। எனக்கு उदவி செய்யும் இடத்தில் வல்லமை உண்டு. मेरी सहायता करने के लिए तुम्हारे पास सामर्थ है। ஆம், என்னை ஆசீர்வதிக்கும் இடத்தில் பராக்கிரமம் உண்டு. मुझे आशीर्वाद करने के लिए तुम्हारे पास भुजबल है। என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் ऐसे यदि तुम करोगे அவர் உங்களுக்கும் ஆசீர்வாதம் वो உண்டாக்கும். तुमको भी आशीर्वाद देगा, உங்களையும் ஆசீர்வாதத்தால் वो நிரப்புவார். तुमको भी आशीर्वाद से भर देगा। அன்னாருடைய வாழ்க்கையிலே अन्ना के जीवन में கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. गर्भ बंद किया गया, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. गर्भ बंद किया गया। அதனால அவருடைய வாழ்க்கையிலே इसलिए उसके जीवन में துக்கம் दुख துக்கம் दुख உன்னுடைய வாழ்க்கையிலும் तुम्हारे भी जीवन में வாசல்கள் அடைபட்டிருக்கிறதா? बंद द्वार बंद पड़ा है। எரிகோ முன்னே செல்லாதபடி எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. आगे बढ़ न पाते हुए एरिगो शहर बना खड़ा है। அவர்கள் 6 நாள் சுற்றி சுற்றி துதித்தார்கள். 6 दिन घूमकर स्तुति किए, எக்காலம் ஊதினார்கள். उन्होंने नरसिंगी फूंका, பெரிய எரிகோ மதில் அவிழ்ந்து போனது. एरिगो शहर बना टूट पड़ा, பெரிய எரிகோவின் வழி திறந்தது. बड़े एरिगो शहर बना का रास्ता खुल गया। உள்ளே பிரவேசித்த எல்லையில் எல்லாவற்றையும் கொள்ளையாடினார்கள். अंदर प्रवेश करके सब कुछ उन्होंने अपने कब्जे में ले लिया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, நீ கர்த்தரை துதிப்பாயாக. यदि तुम भी परमेश्वर को நீ स्तुति கர்த்தரை करोगे, यदि மகிமைப்படுத்துவாய். तुम भी यहोवा की महिमा करोगे, உனக்கு வாசல் திறக்கும். तुम्हारे लिए भी दरवाजा खुलेगा, உனக்கு வாசல் திறக்கும். तुम्हारे लिए भी दरवाजा खुलेगा। புதிய வருஷத்தில் உனக்கு வாசல் திறக்கப்பட इस போகிறது. नए साल में तुम्हारे लिए भी दरवाजा खुलेगा। இந்த புதிய வருஷத்தில் உனக்கு நன்மையின் வாசல் திறக்கப்பட इस போகிறது. नए साल में भलाई के दरवाजा खुलेगा। இந்த வருஷத்தில் உனக்கு ஒத்தாசை வாசல் திறக்கப்பட इस போகிறது. नए साल में तुम्हारे लिए सहायता की दरवाजा खुलेगा। இந்த வருஷத்தில் உனக்கு
ஆரோக்கியத்தின் வாசல் திறக்கப்படும். इस नए साल में आरोग्यता की दरवाजा खुलेगा, சமாதானத்தின் வாசல் திறக்கப்படும். शांति का दरवाजा खुलेगा। எல்லாருடைய பொக்கிஷசாலையில் இருக்கிறது. सब कुछ उसके भंडार में रखा गया है। எல்லாருடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. सब कुछ हमारे परमेश्वर के पास है। அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. उसके पास कोई चीज की कमी नहीं है। அவரிடத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறது. उसके पास सब कुछ भरपूरी से रखा गया அவர் है। சர்வயாபி. वो सर्वव्यापी है, ஓ சர்வ சிருஷ்டி. वो सर्व सृष्टि है, சர்வ ஞானி. वो सर्व ज्ञानी है। அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. उससे कोई काम असंभव அவர் नहीं है। சொல்ல ஆகும். उसके कहने से होगा। எப்பத்தா என்றார். बता करके कहा திறக்கப்படுவாயாக. खुल जाए, திறக்கும். खुलेगा, வானம் திறக்கும். आकाश खुलेगी। ஓ மல்கியா 3 கடைசி சொல் 10 சொல்லுகிறது. मलाकी 3 आखिरी में कहा गया है, வானத்தின் பலகைகளை திறந்து आकाश के भंडार को खोल के அவர் போக மாட்டார். जगह भर उमड़ने तक உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ என்று मैं तुम्हें आशीष करता हूँ या नहीं, அதனாலே சோதித்து பார். मुझे जांच कर दे। இடம் கொள்ளாமல் போக மாட்ட ஆசீர்வாதம். जगह भरने तक आशीर्वाद। உண்மையான வேத புத்தகத்திலே हे मेरे पवित्र शास्त्र में ஒரு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு மடங்கு, 1 गुना आशीर्वाद, 2 மடங்கு ஆசீர்வாதம் 2 இருக்கிறது. गुना आशीर्वाद भी है, 5 மடங்கு ஆசீர்வாதம், 5 गुना आशीर्वाद भी है, ஆம் 7 மடங்கு ஆசீர்வாதம், 7 गुना आशीर्वाद भी है, ஓ 10 மடங்கு 10 ஆசீர்வாதம், गुना आशीर्वाद भी है, 100 மடங்கு 100 ஆசீர்வாதம், गुना आशीर्वाद भी है, 1000 மடங்கு ஆசீர்வாதம், 1000 गुना आशीर्वाद भी है, கோடா கோடியான ஆசீர்வாதம், करोड़ों गुना का भी आशीर्वाद है। இல்லாமல் போகிற ஆசீர்வாதம். जगह भर उमड़ने तक आशीर्वाद है। நான் அநேக இடத்துல கன்வென்ஷன்ல मैं कई जगह पर कन्वेंशन में சில நாள் ஒரு தரம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவேன். एक आशीर्वाद के बारे में बात करता हूँ, ரெண்டு பங்கு ஆசீர்வாதத்தை பேசுவேன். गुना आशीर्वाद, 2 5 गुना மடங்கு आशीर्वाद, ஆசீர்வாதம், 5 गुना 10 आशीर्वाद के மடங்கு बारे में, ஆசீர்வாதம், 10 गुना आशीर्वाद के बारे 100 में, மடங்கு 100 ஆசீர்வாதம். गुना आशीर्वाद के बारे में। இப்படி பல இடத்துல பிரசவம் ऐसे कई जगह पर मैं प्रचार करता இயேசுவிடத்துல हूँ। பல மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. कई गुना बढ़कर आशीर्वाद यीशु के पास है। கோடா கோடியான ஆசீர்வாதம் இருக்கு. करोड़ों का आशीर्वाद यीशु के पास இடமெல்லாம் போகிற ஆசீர்வாதம் है। இருக்கு. जगह भर उमड़ने तक आशीर्वाद है, அதை நீங்க சரியா பயன்படுத்தினா लेकिन आप इसे सही से उपयोग करोगे। 2 தாளந்துள்ளவனுக்கு இன்னும் 2 தாளந்து கொடுப்பார். जिसके अंदर 2 दबड़ी थी उसे और 2 दबड़ी 5 दिया, தாளந்து 5 தாளந்து சம்பாதிச்சா இன்னும் 5 தாளந்து கொடுத்தார். जो 5 दबड़ी कमाया उसे और 5 दबड़ी ஆனால் दिया। தகாதகமாய் அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தவனிடத்தில் जो कोई उपयोग नहीं किया उसे वैसे ही रखा रहा, அதையும் வாங்கி விட்டார். उसे भी छीन लिया। இல்லாதவனிடத்தில் உள்ளதை எடுத்துக் கொள்ளப்படும். जिसके पास नहीं है उसके पास जो है उसे भी நீ छीन लिया தேவன் கொடுக்கிற जाएगा। நன்மையை, ये परमेश्वर के द्वारा दिए गए भलाई தேவன் को, கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, परमेश्वर के द्वारा दिए गए தேவன் आशीर्वाद को, கொடுக்கிற கிருபையை, परमेश्वर ने दिया हुआ अनुग्रह को, தேவன் கொடுக்கிற சகாயத்தை परमेश्वर ने दिया हुआ सहायता को நீ சரியாய் பயன்படுத்தினா यदि तुम सही रीति से उपयोग இன்னும் ஆண்டவர் करोगे, கொடுத்து கொண்டே இருப்பார். परमेश्वर और भी देता இன்னும் रहेगा, தாளந்துகளை கொடுத்து கொண்டே और இருப்பார். भी वरदान देता रहेगा। அதுல ஒரு 12 காரியம் இருக்கிறது. 12 बातें हैं, அவைகளெல்லாம் சொல்ல நேரமில்லை. उन सबको कहने में समय नहीं है। ஆகையால் அவருடைய வாழ்க்கையில மூன்றாவது அவன் துக்கப்படுத்தப்பட்டால், वो दुखी हुई, इसका तीसरा कारण விசனம் நிறைந்தவளாய் இருந்தால், वो विस्मित हुई, அவன் மனமடி உள்ளவளாய் இருந்தால், वो शोकित हुई, அழுது கொண்டே இருந்தால், वो रो रही थी, சஞ்சலப்படுகிறவளாய் இருந்தால், वो उदासी हुई, மனம் கசந்தவளாய் இருந்தால், वो मन में व्याकुल हुई, விசாரத்தினால் நிறைந்தவளாய் वो இருந்தால், बड़ी दुखी हुई, கிளேசம் நிறைந்தவளாய் இருந்தால், वो क्लेश से भरी हुई அதனாலே रही, அவருடைய வாழ்க்கையில துக்கம். इसलिए उसके जीवन में दुख। அருமையானவர்களே, हे मेरे प्रिय ஆனால் लेकिन அவருடைய வாழ்க்கையில उसके जीवन में ஒரு 7 காரியத்தை செய்தார். एक 7 बातें उसने 7 किया, காரியத்தை செய்தார். 7 बातें किया। அருமையானவர்களே, हे मेरे प्रिय, எல்கானா செஞ்ச ஒரு 7 காரியம் இருக்கு. एलकाने ने किया हुआ 7 बातें ஏலி हैं, செஞ்ச ஒரு 7 காரியம் இருக்கு. येली ने किया हुआ 7 बातें हैं, அன்னாள் செஞ்ச ஒரு 7 காரியம் இருக்கு. हन्ना ने किया हुआ 7 बातें हैं। இப்படி நாம் சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே போகலாம். ऐसे हम कहते हुए प्रचार करते जा ஆனால் सकते हैं, அருமையானவர்களே, இந்த அன்னாள் செய்த காரியத்தை சொல்லுகிறேன். लेकिन हन्ना ने किया हुआ बातों को मैं बताता அவள் हूँ। ஆலயத்துக்கு வந்தாள். वो मंदिर में आई, ஆலயத்துக்கு வந்தாள். मंदिर में आई, ஆலயத்துக்கு வந்த அவளுடைய வாழ்க்கையிலே मंदिर में आई हुई उसके जीवन में, அருமையானவர்களே, हे मेरे प्रियो, அவள் वो துக்கமுகமாய் இருக்கவில்லை. फिर उदासी न रही। உங்களுடைய வாழ்க்கையிலே, आपके जीवन में, என்னுடைய வாழ்க்கையிலே मेरे जीवन में அருமையானவர்களே, துக்கமுகமாய் இருக்க கூடாது
என்றால் यदि उदासी से न रहना है, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். परमेश्वर के मंदिर में आना है, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். यहोवा के मंदिर में आना है, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் यहोवा के मंदिर में लगाए हुए ஒவ்வொரு பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். वो हरा भरा रहेंगे। நானும் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாக मैं परमेश्वर के मंदिर की भलाई से तृप्त நானும் होगा। தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிமரத்தை போல मैं यहोवा के मंदिर में लगाए हुए हरा भरे पेड़ के समान रहूंगा। தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் ஒரு காலமும் இருந்து நீங்குவதில்லை. तुम कलीसिया के खंभा बनोगे, उसे कोई नहीं उखाड़ेगा। நாத்தான்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், नाथान मेरे से परमेश्वर ने कहा, வந்து பார், आकर देखो, வந்து பார், आकर देखो, இவைகளில் பெரிதானவைகளை காண்பாய். इससे भी बड़े कामों को देखोगे। கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பார், वैसे परमेश्वर के मंदिर को आकर கர்த்தருடைய देखो, ஆலயத்திலிருந்து நாட்டப்பட்டு பார், परमेश्वर की कलीसिया में लगे जाओ, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நிலைத்திருந்து பார், परमेश्वर की कलीसिया में बने रहकर கர்த்தருடைய देखो, ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஆராதித்து परमेश्वर ருசித்து की பார். कलीसिया में आराधना करके स्वाद करके देखो, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வந்து பார். परमेश्वर की कलीसिया में आकर देखो। இரண்டாம் அதிகாரத்திலே लूका दूसरा अध्याय में சிமியோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய ஏவுதலினால் வந்தார். शमूएल परमेश्वर के मंदिर में परमेश्वर के उत्साह पाकर गया, கர்த்தருடைய சமாதானத்தோடு போக விட்டார். परमेश्वर उसे शांति से लौटा दिया। கர்த்தருடைய ரட்சியத்தை கண்டது उसका आके परमेश्वर का उद्धार को देखा, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய ரட்சியத்தை நீ காண வேண்டும். परमेश्वर के सम्मुख में आकर तो परमेश्वर के उद्धार को देखना है। கர்த்தருடைய ரட்சியத்தை நீ காணும்போது, परमेश्वर के उद्धार को देखते समय கர்த்தரை நீ காணும்போது जब तुम परमेश्वर को देखोगे, நீ சமாதானத்தோட போவா, तुम शांति से लौट நீ जाओगे, சமாதானத்தோட போவா. समाधान से लौट जाओगे। ஏலி சொன்னா, एली ने कहा, நீ சமாதானத்தோட போ. कुशल से जाओ, இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தரிடத்தில் इस्राएल का परमेश्वर கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே तेरी विनती के अनुसार அவர் கட்டளையிடுவார். तुझे मन चाहा वर दे। ஏலி சொன்னா, एली ने कहा, கர்த்தர் செய்தார். परमेश्वर ने किया, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்வார்கள், परमेश्वर के सेवक कहेंगे அதன்படி செய்வார். वैसे ही करेगा, கர்த்தர் செய்வார். परमेश्वर करेगा। என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 24 முதல் 24 से लेकर 26 வரை 26 तक வீடுகளிலே போய் வாசித்து பாரு. घर में जाकर पढ़िए। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा ஆரோனோடும் हारून से, ஆரோன் குமாரனோடும் हारून के पुत्रों से நீ சொல்ல வேண்டியது, तू जो कहना है, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து इस्राएल लोगों को देखकर தமது ஜனத்தின் மேல் अपने लोगों को தமது முகத்தை பிரசன்னமாக்கி अपने चेहरा को चमकाकर கிருபையாயிருக்க கடவர், अनुग्रही में रहे, காக்க கடவர், रक्षा करे, சமாதான கட்டளையிட கடவர், शांति प्रदान करे, ஆசீர்வதிக்க கடவர் आशीर्वाद दे। என்று சொல்லும்போது ऐसे कहते समय கடைசி வசனம் சொல்லுகிறது, आखिरी वचन कहता है, நான் வந்து मैं आकर ஆசீர்வதிப்பேன், आशीष दूंगा, ஆசீர்வதிப்பேன். आशीष दूंगा। சொல்ல வேண்டியது ஆசாரியுடைய கடமை, कहना याजक का काम है, சொல்ல வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை, कहना सेवकों का काम है, ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கடமை. लेकिन आशीर्वाद करना परमेश्वर का काम है। அவர் ஊழியக்காரன் சொன்னது போல சமாதானத்தோடு போனார். और जैसे सेवक ने कहा वैसे कुशल से निकल पड़ी। ஆண்டவர் அற்புதம் செய்தார், परमेश्वर ने अद्भुत काम किया, ஆண்டவர் அற்புதம் செய்தார். परमेश्वर ने अद्भुत काम வேத किया। புத்தகத்தை வாசித்தார். पवित्र शास्त्र में पढ़ते हैं, 6:6 लूका 6:6 में கையுடையவர் जिसका हाथ सूखा हुआ था ஆலயத்துக்கு வந்தார். मंदिर में आया, ஆலயத்திலே கர்த்தர் இருந்தார். मंदिर में परमेश्वर था, ஆண்டவர் குறைவை நீக்கி परमेश्वर कमी को दूर करके அவருக்கு அற்புதம் செய்தார். उनको अद्भुत किया। ஆலயத்துக்கு வாருங்கள். मंदिर में आइए। சங்கீதம் 128 ஒன்று சொல்லுகிறது, भजन संहिता 122 एक कहता है, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது जब किसी ने कहा कि चलो हम परमेश्वर के मंदिर में जाए, மகிழ்ச்சியாயிருந்தது, तो मैं अधिक आनंदित हुआ, மகிழ்ச்சியாயிருந்தது. अधिक आनंदित हुआ। சங்கீதம் 100 சொல்லுகிறது, भजन संहिता 100 कहता है, கர்த்தருக்கு ஆராதனை செய்து आनंदित होकर यहोवा की धन्यवाद करते हुए जय जयकार के साथ அவர் பிரகாரமே வாருங்கள். उसके सम्मुख आओ। அவருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். प्रभु के कलीसिया में அவருடைய आओ। ஆலயத்துக்கு வந்தால் हन्ना यहोवा के भवन में आई, அவருடைய குறைவு நீங்கினது. उसकी कमियां दूर हुई। லூக்கா 13:10 சொல்லுகிறது, लूका 13:10 में लिखा है, நாம் அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, 18 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ जो 18 साल से लहू बहने की रोग से सताई गई, பலவீனப்படுத்துகிற ஆவி உடையவர் निर्बल करने वाली आत्मा, இயேசு அவரை விடுதலையாக்கினார். यीशु ने उसे छुटकारा दिया। விடுதலையாக்குகிற ஸ்தலம், यही छुटकारा देने का स्थान है, குணமாக்குகிற ஸ்தலம், यही
दर्शन देने का स्थान है, தேவன் வெளிப்படுகிற இடம், परमेश्वर प्रकट होने वाली स्थान है, தேவன் கிரியை செய்கிற இடம். परमेश्वर क्रिया करने वाली स्थान है। ஆம், ஆண்டவர் அந்த யாக்கோபு சொன்னார், यहाँ पर याकूब ने कहा இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறது. ये स्थान भयंकर है, இது சாதாரண இடம் அல்ல, ये कोई मामूली सी जगह नहीं இது है, பயங்கரமான இடம். ये भयंकर सी स्थान இது है, பயங்கரமான தேவன் வாசப்படுகிற இடம், ये भयंकर सा परमेश्वर निवास करने वाला பயங்கரமான स्थान தேவன் है, உலாவுகிற இடம். भयंकर सा परमेश्वर मंडराने वाली स्थान है। இந்த கல்லின் மேல் மோதுகிறவர் इस पत्थर पर जो कोई टकराएगा மோதிட்டு போவார். वो चकनाचूर हो அது जाएगा, எவன் மேல் விழுவார்? वो उसमें चौपर गिरेगा, நசிக்கும். वो पिछलाया जाएगा, அது அவனை கொண்டு போடும். वो उसे मार डालेगा। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, ஜெப வீடு என்பது, प्रार्थना घर, ஆராதனை ஸ்தலம் என்பது, आराधना का स्थल அது சாதாரண இடம் அல்ல. वो कोई साधारण स्थल नहीं है। ஆண்டவர் யாத்திராகமம் 20 निर्गमन की पुस्तक 20वां अध्याय 24 வாசிக்கிறோம். 24 में आप पढ़ते हैं, நாம் வந்து பிரஸ்தாபப்படுத்துகிறேன். अपने नाम को महिमा या எந்த प्रस्ताव करने ஸ்தானத்திலும் कोई भी स्थान में நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं आकर तुझे आशीष करूंगा। ஆண்டவர் இறங்கி வருகிற இடம், परमेश्वर उतर कर आता है நீங்கள் स्थान में। அறியாத ஒருவர் உலாவுகிற இடம், यहाँ पर एक आत्मा की जो बढ़ा रहा है, आप जो जानते नहीं वैसा यहाँ पर हो रहा है। தேவன் உலாவிக் यहाँ கொண்டிருக்கிறார். पर परमेश्वर मंडरा रहा है, அவர் தன்னுடைய பராக்கிரம வல்லமை वो நிறைந்தவர். अपने भुजबल और सामर्थ से बना हुआ அவர் है, தேவ சபையிலே वो எழுந்திருக்கிறார். परमेश्वर की कलीसिया में उठा है। ஆகையாலே அப்படிப்பட்ட தேவாலயத்துக்கு வந்தார். वैसे परमेश्वर के भवन में आया। அப்போஸ்தலர் 3:1 சொல்லுகிறது, मेरे 3:1 कहता है, அந்த ஆராதனை நேரம் 9 மணி நேரத்திலே और उस आराधना के 9वां पहर में ஓ பேதுரு யோவான் ஆலயத்துக்கு போனார்கள். पतरस और यूहन्ना भवन में गए। வாசலிலே वहां पर दरवाजा में, வாசலிலே दरवाजे में அற்புதம் செய்கிற வல்லமை अद्भुत काम करने वाली सामर्थ நிறைந்திருந்தது, उतर आया था, நிறைந்திருந்தது, भरा हुआ था, வெளிப்பட்டது. प्रकट हुआ। ஆலயத்தின் உள்ளே மாத்திரமல்ல, केवल परमेश्वर के भवन के अंदर नहीं, ஆலயத்தை சுற்றிலும், पूरी भवन की चारों ओर, ஆலயத்தின் வெளியிலும் भवन की बाहर भी கர்த்தருடைய வல்லமை துளங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का सामर्थ प्रकट हो रहा கர்த்தருடைய है, வல்லமை அசைவாடிக் கொண்டிருக்கிறது. का सामर्थ मंडरा रहा है। அருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्रियो, தேவ ஸ்தலத்தை அசட்டை பண்ணாதே. परमेश्वर के भवन स्थान को तुच्छ न समझना, தேவ ஸ்தலத்திலே பயபக்தியோடு இரு. इस स्थान में भय भक्ति से रहो, அப்பொழுது तब கர்த்தருடைய வல்லமை परमेश्वर का सामर्थ வெளிப்பட்டு प्रकट होकर உன் குறைவுகளை तुम्हारी कमियों को நீக்கும், पूरा किया அகற்றும், और उसे दूर करेगा, முறியடிக்கும். पूरी तरह से दूर करेगा। இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ऐसे कहते ही जा सकते हैं। அவள் ஆலயத்துக்கு வந்தாள், यदि वो भवन में आई, ஆலயத்துக்கு வந்தாள். भवन में आई, அருமையானவர்களே, हे मेरे प्रियो, ஆகையாலே நீங்களும் நானும் आप और मैं ஆலயத்தின் ஆராதனை காரியங்களில் भवन के कामों में, आराधना வேதம் में, சொல்லுகிறது, எபிரேயர் इब्रानियों में 10:25 சொல்லுகிறது, 10:25 कहता है, சிலர் விட்டு விடுகிறது போல कुछ लोग जैसे छोड़ சபை देते हैं, கூடுதலை कलीसिया को इकट्ठा விட்டு होना விடாதீர்கள். मत छोड़ना। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். कलीसिया में इकट्ठा होना मत சபைக்கு छोड़ो। தான் மணவாளன் வரப்போகிறார். कलीसिया में ही दुल्हन आने वाला, दुल्हन आने சபையின் वाला है। மணவாட்டியை எடுக்கத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். कलीसिया के दुल्हन को उठाने के लिए दूल्हा आने वाला है। ஆகையாலே சபையிலே நாம் இருக்க வேண்டும். इसलिए हमको यहोवा के भवन में बने रहना है, சபை கூடுதலை நாம் விட்டு விடக்கூடாது. भवन में इकट्ठा होना नहीं छोड़ देना ஆகையாலே है। அருமையானவர்களே, इसलिए मेरे प्रियो, அவள் ஆலயத்துக்கு வந்தாள். वह भवन में आई, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு 7 காரியங்களை அவள் செய்தாள். उसने अपने जीवन में 7 बातें की। ஒரு சமயம் இல்லை, अब समय नहीं है, நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போகிறேன். मैं अगले भाग में जा रहा हूँ। அருமையானவர்களே, முதலாவதாக सबसे पहले இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் இந்த துக்கா इस हन्ना के जीवन में जो शोक था, மாறினது, वो बदल गया, மாறினது. बदल गया। நீ ஆலயத்துக்கு வந்தால் மாறும். यदि तुम भवन में आओगे तो बदल जाएगा। இரண்டாவது அவள் அழுது ஜெபித்தாள். दूसरा, वो रो रो कर प्रार्थना की। நீ ஜெபிக்கிறவனா இருந்தால், यदि तुम प्रार्थना करने वाले रहोगे, ஜெபிக்கிறவனா இருந்தால், यदि तुम प्रार्थना करने वाले रहोगे, ஆம், உன்னுடைய குறைவு மாறும். तुम्हारी कमी दूर होगी। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, கடந்து போன அப்போஸ்தலர் जो स्वर्गवास हुए प्रेरित அருமையான குமாரதாஸ் ஐயா असिल जी, कुमारदास जी, எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். मुझे उन्होंने एक बात सिखाया, எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். उन्होंने मुझे एक बात बताया। நான் ஒரு அன்பு சிஸ்டர் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணேன். मैं एक दिन अनु सिस्टर के घर में आके प्रार्थना அது की। அன்பு சிஸ்டருக்கு தெரியும்.
वो अनु सिस्टर जानते हैं, ஷீலா சிஸ்டருக்கு தெரியும். शीला सिस्टर भी जानती हैं। அப்ப நான் வந்து ஜெபம் பண்ணேன். मैंने आकर प्रार्थना किया। பாஸ்டர் வந்திருந்தா எனக்கு தெரியாது. पास्टर जी वहां पर आए थे, मैं नहीं जानता था। நான் எப்போதும் அவங்க வீட்டுக்கு வருவது உண்டு. मैं हमेशा उनके घर जाता था। அப்ப வந்து ஜெபம் பண்ணிட்டு போக சொன்னாருன்னு சொன்னாங்க. तब उन्होंने कहा कि प्रार्थना करके जाओ। நான் ஜெபம் பண்ணேன். मैंने प्रार्थना किया। ஆனா நான் அழுது ஜெபம் பண்ணது எனக்கு தெரியாது. मैं रो रो के प्रार्थना की, ये मैं நான் नहीं கண்ணீர் விட்டு जानता। ஜெபம் பண்ணது எனக்கு मैं தெரியாது. रो के प्रार्थना की, ये मैं नहीं जानता। நான் ஜெபம் பண்ணிட்டு புறப்படும் போது मैं प्रार्थना करके जब निकला, குமாரதாஸ் ஐயா வெளியே வந்தாங்க. वहां पर कुमारदास पास्टर जी बाहर आए। வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, उन्होंने मुझसे कहा, இவ்வளவு அழுதுருக்கீங்க, इतना रोए हो, இவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கீங்க, इतने आंसू बहाए हो, ஆனா ஒரு பிரசன்ஸ் இல்லையே, लेकिन कोई उपस्थिति ஒரு नहीं है, மகிமை இல்லையே, एक कोई महिमा नहीं ஒரு है, வல்லமை வெளிப்படலையே कोई सामर्थ नहीं प्रकट हुआ। அப்படின்னு சொன்னாங்க. ऐसा कहा। எனக்கு கேட்ட உடனே मुझे सुनते ही என் இருதயம் எல்லாம் உடைஞ்சிச்சு. मेरा मन टूट गया இன்னும் அழுத, और रोने लगा, இன்னும் அழுத. और रोने लगा। அப்படியே நான் துக்கத்தோட போனேன். वैसे मैं दुखी चेहरे के साथ 3 गया। நாள் நான் சாப்பிடல. 3 दिन में खाना नहीं खाया। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன். रविवार की आराधना में गया। ஆராதனை முடிஞ்ச உடனே आराधना समाप्त होते ही என்னைய கூப்பிட்டாங்க. मुझे बुलाया, என்னை கூப்பிட்டாங்க. मुझे बुलाया। அப்ப சொன்னாங்க, उन्होंने कहा, நான் எதுக்கு அப்படி சொன்னேன் தெரியும், मैं क्यों ऐसा कहा मालूम है, எதுக்கு அப்படி சொன்னேன் தெரியும், मैं क्यों ऐसा कहा मालूम அப்படி है। என்னை அழைச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ऐसा उन्होंने मुझे बुला के शब्द, ஆண்டவரிடத்தில் அழுகிறவன் जो कोई परमेश्वर से रोता है மனுஷனிடத்தில் அழ வேண்டாம், वो किसी इंसान के पास नहीं रोता। ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறவன் जो परमेश्वर से विनती करता है, மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டாம் किसी मनुष्य से विनती नहीं करना என்பதை है। எனக்கு கற்றுக் கொடுத்தார். यही उन्होंने सिखाया। என்னுடைய ஆண்டவருடைய கிருபையினால் परमेश्वर के बड़े अनुग्रह से 11 ஆண்டுகள் 11 साल பகுதி நேர ஊழியத்தை செய்தேன். आधा समय का सेवा किया। 26 ஆண்டுகள் 26 साल சாது இயேசுதாஸ் ஐயாவால் साधु येसुदास जी के द्वारा காந்திர ரோட்டில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு कांचराकोट में प्रतिष्ठा करके சாது கிறிஸ்டியானியால் ஞானஸ்நானம் பெற்று साधु क्रिश्चियन जी के हाथ में बपतिस्मा पाकर ஆசையா பாஸ்டராலே திருமணம் செய்யப்பட்டு दासया पास्टर जी के द्वारा शादी किया गया। ஓ குமரதாஸ் ஐயாவாலே ஊழியத்துக்கு உருவாக்கப்பட்டு कुमारदास पास्टर जी के द्वारा सेवा में बुलाया गया। இந்த 35 ஆண்டுகள் ஊழியம் செய்கிற என்னுடைய வாழ்க்கையில 33 साल से सेवा करने वाले मेरे जीवन में நான் லட்சங்களை தேடி போகவில்லை, मैं किसी लाखों को ढूंढ कर नहीं गया। லட்சங்கள் என்னை தேடி வருகிறது. लाखों रुपए मुझे ढूंढ कर आ रहे हैं। நான் பிரசங்கம் பண்ண வாய்ப்புகளை தேடி போகவில்லை, मैं किसी प्रचार करने की मौका ढूंढ कर नहीं गया, அழைப்புகள் என்னை தேடி வருகிறது. लेकिन बुलावा मुझे ढूंढ कर आ रहा है। ஊழியங்களை தேடி நான் போகவில்லை, मैं किसी सेवा को ढूंढ कर नहीं गया, ஊழியங்கள் என்னை தேடி வருகிறது. बल्कि सेवा मुझे ढूंढ कर आ रहा है। காரணம் என்ன? इसका कारण क्या है? அந்த பரிசுத்தவான் சொன்னார், उस पवित्र व्यक्ति ने அந்த कहा, தேவ புருஷன் சொன்னார். उस परमेश्वर का व्यक्ति ने कहा। அருமையானவர்களே, ஓசியா ओशे की पुस्तक 12:4 சொல்லுகிறது, 12:4 कहता है, அவன் தூதனானவரோடு वो स्वर्गदूतों से போராடி लड़कर அழுது रोकर கெஞ்சி विनती करके மேற்கொண்டான் पा कर लिया, மேற்கொண்டான் जय पाया, இஸ்ரவேலாய் மாறினான், इस्राएल बना, இஸ்ரவேலாய் மாறினான். इस्राएल बना। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर நீ के लोग, ஜெபிக்க வேண்டும், प्रार्थना करना நீ है, ஜெபிக்க வேண்டும், प्रार्थना करना है, நாம் இரவு பகலா ஜெபிக்க வேண்டும். रात प्रार्थना करना है। அந்த ஜெபம், वही प्रार्थना, அந்த ஜெபம் वही प्रार्थना உன்னை உயர்த்தும். तुझे उन्नति करेगा। எசேக்கியேல் 22 சொல்லுகிறது, एजकेल 22 कहता है, 30 சொல்லுகிறது, 30 कहता है, திறப்பில் நிற்கத்தக்க ஒரு புருஷனை தேடினேன், मैं किसी पुरुष को ढूंढ रहा हूँ जो खुले फाटक में खड़े रहे। ஒருவனையும் காணேன், कोई एक जन, ஒருவனையும் காணேன். कोई किसी को नहीं ஏசாயா देखा। 59:16 சொல்லுகிறது, एशाया 51:16 में कहा ஓ है, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டான். विनती करने वाला कोई नहीं बोलकर आश्चर्यचकित हुआ। ஏசாயா 65:7 சொல்லுகிறது, एशाया 65:7 कहता है, அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் இல்லை. कोई भी नहीं जो उसे देखकर पुकारे। அருமையான தேவ பிள்ளையே, हे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் தேடுகிறார், परमेश्वर ढूंढ रहा है, ஜெபிக்கிறவனை தேடுகிறார், प्रार्थना करने वालों को ढूंढ रहा है, ஜெபிக்கிறவனை தேடுகிறார். विनती करने वालों को ढूंढ रहा है। நீ ஜெபித்தோ यदि तुम ऐसा प्रार्थना करोगे, தேவ பிரசன்னத்தால் நிரப்புவார், परमेश्वर की उपस्थिति से भरे जाओगे, தேவ நன்மையால் நிரப்புவார், परमेश्वर अपनी भलाई से भर देगा, தேவ மகிமையால் परमेश्वर நிரப்புவார். की महिमा से भरे जाओगे।
கர்த்தர் மகிமையான காரியங்களை परमेश्वर महिमा में कार्य करेगा, வல்லமையான காரியங்களை सामर्थ में कार्य करेगा, பெரிய காரியங்களை செய்வார். बड़े कामों को करेगा, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். ऐसी बातें जो पचन नहीं ஆராய்ந்து होगी, முடியாத காரியங்களை செய்வார். जो जांच कर नहीं देख सकते। ஒரு சமயம் एक समय ஒரு சிஸ்டர் एक सिस्टर जी என்னிடத்துல ஜெபிக்க வந்தாங்க. मेरे पास प्रार्थना करने के लिए आए। அவங்க கிட்ட கேட்டேன், मैंने उनसे पूछा எதுக்காக ஜெபிக்கணும்னு किस கேட்டேன். लिए प्रार्थना करना है? அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, கிருபாசனத்துல உள்ள சிஸ்டர் कृपासन की एक सिस्टर, அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा கர்ப்பப்பையில கட்டி. गर्भ में एक गांठ हुआ है। ஆமா, அதனால டாக்டர் கிட்ட போனேன். इसलिए मैं डॉक्टर के पास गया, ஒரு ஸ்கேன் பண்ணேன். एक स्कैन किया, 20 கிராம் கட்டி இருக்கு. நான் 20 ग्राम का गांठ நான் है। கிருபாசனத்துல மாத்திரை மருந்து எடுக்காதனால मैं कृपासन में दवा न लेने के कारण நான் ஹோமியோபதிக்கு போனேன். मैं होम्योपैथी के पास गया। அவர் ஸ்கேனை பார்த்து சொன்னாரு, उसने स्कैन देख के बोला 3 மாசம் நான் சரி பண்ணிடுவேன். 3 महीने में मैं सीधा कर 3 दूंगा। மாசம் முடிஞ்சது. 3 महीना हुआ ஒரு ஸ்கேன் எடுத்தேன். और एक स्कैन लिया, 50 கிராம் கட்டி இருந்தது. 50 ग्राम का गांठ था। அப்ப அவர் சொன்னாரு, तब उन्होंने कहा, இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, अभी मैं कुछ नहीं कर सकता, அதனால இனி வேற டாக்டர் பாரு. इसलिए और एक மறுபடியும் மாத்திரை எடுக்க விருப்பம் இல்ல. फिर से दवा खाने की इच्छा नहीं हुई, இன்னொரு டாக்டர் கிட்ட போனேன். और एक डॉक्टर के पास गया। ஆயுத அது ஹோமியோபதி கட்டது இது ஆயுர்வேதிக்கு போனாங்க. उसके बाद वो आयुर्वेदिक में गए। அவங்க கை பிடிச்சு பார்த்து சொன்னார், उन्होंने हाथ पकड़ कर कहा, நான் தர்றமா இத சாப்பிட்டா मैं जो दवा दूंगा वो 3 खाओगे, மாசத்துல சரியாயிடும். 3 महीने में तुम्हारा गांठ निकल 3 जाएगा। மாசம் சாப்பிட்டாங்க. 3 महीना खाया, கட்டி 70 கிராம் ஆயிடுச்சு. गांठ 70 ग्राम हो गया। 3 ஸ்கேன் ரிப்போர்ட். 3 स्कैन रिपोर्ट, திருநெல்வேலி பரப்பாடி ஹாஸ்பிடல்ல ஒரு ரிப்போர்ட். तिरुनेलवेली परपाड़ी हॉस्पिटल में एक रिपोर्ट, சாலமோன் ஹாஸ்பிடல்ல ஒரு ரிப்போர்ட். सालोमन हॉस्पिटल में एक रिपोर्ट, சோத்ர ஆசாரிப்பள்ளம் நாகர்கோவில் ஹாஸ்பிடல்ல ஒரு ரிப்போர்ட். आसारी पल्लम नागरकोइल के एक हॉस्पिटल में का एक रिपोर्ट, சென்னை கிரேசி ஹாஸ்பிடல்ல ஒரு ரிப்போர்ட். चेन्नई ग्रेसी हॉस्पिटल का एक रिपोर्ट। 3 ரிப்போர்ட்டோட என்கிட்ட வந்தாங்க. 3 रिपोर्ट के साथ मेरे पास आए। சொன்னேன், मैंने कहा, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, आप उद्धार पाए हो, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. आप अभिषेक पाए हो, இப்ப ஜெபம் பண்ணா अब भी प्रार्थना करोगे। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता, நான் அல்ல, मैं नहीं, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता, வல்லமை உள்ள வார்த்தை, सामर्थ भरे वचन, அதிகாரம் உள்ள வார்த்தை, अधिकार भरे वचन, ஜீவன் உள்ள வார்த்தை जीवन भरे वचन சொல்லுகிறது. कहता है, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். अभिषेक से बंधन टूट जाएगा। ஏசாயா 10:27 சொல்லுகிறது. यशायाह 10:27 में कहा है। இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். अब मैं आपके लिए प्रार्थना, அபிஷேகம் இறங்கும். अभिषेक उतर आएगा, ஆவியான இறங்குவா. आत्मा जी उतर आएंगे, இறங்கின அற்புதம் நடக்கும். उतरेगा तो अब अद्भुत काम होगा। ரோமர் 8:11 படி நடக்கும். रोमियो 8:11 के अनुसार होगा। கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பப்படினவருடைய ஆவி मसीह को जिंदा उठाया हुआ आत्मा உங்கள் வாசமாய் இருந்தால் हमारे भीतर निवास होकर சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை जो मरने के योग्य तुम्हारा शरीर है உயிர்ப்பிப்பார். उसे जिलाएगा। சரி, ஜெபம் பண்ணுங்க. ठीक है, प्रार्थना ஜெபம் பண்ண प्रार्थना किया, ஒரு அபிஷேகம் एक இறங்கினது. अभिषेक उतर आया, 4வது ஸ்கேன் போனாங்க. चौथा स्कैन में गए। டாக்டர் சொன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னது யாரு? डॉक्टर ने कहा, किसने कहा आपकी गर्भ में गांठ? இன்றைக்கும் அவர்கள் ஆரோக்கியத்தோடு आज भी वो आरोग्य से है। அருமையானவர்கள் 510 ஒரு டீச்சருக்கு சுகர். एक टीचर थे जिसकी शुगर 510 था, டெய்லி 4 இன்சுலின். रोज 4 इंसुलिन। சோதர எல்லா மாத்திரம் அப்போலோ ஹாஸ்பிடலுடைய ரிப்போர்ட் படி அவர் எல்லா மாத்திரம் மருந்து எடுத்தாங்க. सब अपोलो हॉस्पिटल के रिकॉर्ड के अनुसार उन्होंने सारा दवा खाया, அவங்களுக்கு சுகமாகல. उनको चंगाई नहीं கொண்டு हुआ। வந்தாங்க. उनको मेरे पास ले ஜெபம் आए, பண்ண उनके लिए प्रार्थना किया, ஆண்டவருடைய வல்லமை இறங்கிச்சு. परमेश्वर का सामर्थ उतर आया। இன்னைக்கு நார்மல். आज नॉर्मल है, இன்னைக்கு எந்த மாத்திரம் மருந்து எடுக்கல. कोई दवा नहीं खाते हैं, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். अच्छी आरोग्यता के साथ है। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, நீங்கள் ஆண்டவருடைய பிரசனம் இறங்கினார். इन्हीं परमेश्वर का उपस्थिति उतर आए, மாறும். सब बदल जाएगा। யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். याकूब को इजराइल में बदला। யாக்கோபினால் எந்த याकूब का मतलब फंसाने वाला, யாக்கோபினால் தட்டி இழுத்துகிறவர். याकूब का मतलब सब लूटने वाला, யாக்கோபினால் அவன் ஏமாற்றுகிறவர். याकूब का मतलब झूठ बोलने वाला, யாக்கோபினால் மாம்சத்துக்குரியவர். याकूब का मतलब शारीरिक व्यक्ति। ஆண்டவர் கேட்டார், परमेश्वर ने पूछा, உன் பேர் என்ன? तेरा नाम क्या है? அவன் பலமுறை ஏமாத்தினவன். कई बार उसने फंसाया, ஏசாவை ஏமாத்தினவன். एसाव को फंसाया, ஈசாக்கை ஏமாத்தினவன். ईसाक को फंसाया। இப்ப ஏமாத்துறான்னு ஆண்டவர் பார்த்தார். अब क्या करेगा? क्या परमेश्वर को फंसाएगा? पूछा, உன் பேர் என்ன? तेरा नाम क्या है? அவன் சொன்னான் யாக்கோப். उसने कहा याकूब।
அப்போ சொன்னா இனி யாக்கோபு எனப்படாது. अब से तुम याकूब नहीं माना நீ जाओगे। யாக்கோபா இருக்க கூடாது. तुम याकूब नहीं रहना है। இஸ்ரவேல் எனப்படுவாயாக. इस्राएल कहा जाए। இஸ்ரவேல் எனப்படுவாயாக. इस्राएल कहा जाए। தோளை சந்தை தொட்டா. उसके जांघ को छुआ, தொட்டா. स्पर्श किया, மாறினா. बदल गया, மாறினா. बदल गया। அருமையான கர்த்தருடைய பிள்ளை. हे प्रिय परमेश्वर के लोग, ஆண்டவரிடத்தில் கெஞ்சினா. परमेश्वर से विनती किया, ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா. गिड़गिड़ाया, எதையும் மாற்றுவா. सब कुछ बदलेगा, எதையும் செய்வா. सब कुछ करेगा। நாங்க இன்னைக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம். आज के दिन हम चैलेंज लगाकर कहते हैं, அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்படி அண்ணா 7 காரியத்தை செஞ்சா. हे मेरे प्रियो, जैसे हन्ना ने 7 बातें की, சமயம் இல்ல. समय नहीं है, இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. केवल 9 मिनट है। அருமையானவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் இந்த காரியம் நமக்கு மாறணும். इस दुनिया में आपके लिए और मेरे இரண்டாவது लिए ஆவிக்குரிய बदलना, துக்கம். आत्मिक दुख। புலம்பல் நான் புலம்பலின் புஸ்தகம் 5:15 சொல்லுகிறது. विलाप गीत की 9:5 में लिखा है, அந்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है, புலம்பலிலே வாசிக்கிறோம். विलाप गीत में पढ़ते हैं 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 5वां अध्याय के எங்கள் 15वां சந்தோஷம் वचन, हमारा आनंद துக்கமாய் மாறிட்டு. शोक में बदल गया। இங்க ஆண்டவர் சொன்னார், यहाँ पर परमेश्वर ने कहा, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். तुम्हारा शोक आनंद में बदलेगा। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே लेकिन इस्राएल लोगों के जीवन में சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு. आनंद शोक में बदल गया। காரணம் என்ன? कारण क्या है? ஓசியாவை படிச்சு பாருங்க. होशे की पुस्तक पढ़ो। இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல், इस्राएल लोगों की जो இஸ்ரவேல் अपराध, ஜனங்களுடைய அக்கிரமங்கள், इस्राएल लोगों की पाप, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள், इस्राएल लोगों की अक्रमण, அதனாலே जिसके कारण இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே इस्राएल लोगों के जीवन में அவருடைய சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு. उनकी आनंद शोक में बदल गया। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, இந்த கால வேளையிலே इस सुबह के समय உங்களுடைய துக்கம் आपका दुख சந்தோஷமாய் மாறணும். आनंद में बदलना है, உங்கள் துக்கம் आपका शोक நாட்கள் முடிந்து போகணும். आनंद में बदलना है। வேத புத்தகத்திலே पवित्र शास्त्र में நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் अनंत जीवन को पाना है तो உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். आपका शोक आनंद में बदलना है। வேத புத்தகத்திலே पवित्र शास्त्र में ஆண்டவர் परमेश्वर 1 யோவான் पहली यूहन्ना 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 25 25 में நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை अनंत जीवन को प्रदान करूंगा, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ये हमको दिया हुआ वादा है। அந்த வாக்குத்தத்தத்தின்படி उसी वादा के நித்திய अनुसार ஜீவனை அடைய வேண்டுமானால் अनंत जीवन को पाना है तो நமக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும். हमारे अंदर आनंद होना अवश्य நீங்க है। வேத புத்தகத்திலே तो पवित्र शास्त्र में மத்தேயு 19ஆம் அதிகாரம் मत्ती 19वां अध्याय 16ஆம் வசனம் முதல் 16 वचन से लेकर 24 வரை 24 तक நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि तुम पढ़ोगे, நித்திய ஜீவனை விரும்பின अनंत जीवन को चाहने वाले ஒரு மனுஷனை குறித்து एक சொல்லப்பட்டது. व्यक्ति के बारे में लिखा गया है, அது வாசிப்போம். उसे पढ़ेंगे। அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று போதும். கேட்டான். அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். इस अध्याय को आप पढ़िए। மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் 17 முதல் 27 வரை அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. मरकुस 10वां अध्याय की 17 से लेकर वो बातें बताई गई லூக்கா हैं। 18:8 இருந்து 21 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. लूका 8:21 तक बताया गया है। இவன் துக்கத்தோடு போனான், ये दुखी चेहरे से लौटा, வரும்போது சந்தோஷத்தோடு வந்தான். आते समय आनंद से आया, ஆனால் இப்போ துக்கத்தோடு போகிறான். लेकिन अभी जाते समय दुखी चेहरे से जा रहा है। காரணம் என்ன? इसका कारण क्या है? காரணம் என்ன? इसका कारण क्या है? அருமையானவர்களே, அதை குறித்து ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். उसके बारे में 5 मिनट बताकर मैं प्रार्थना करना चाहता हूँ। என்னுடைய சமயம் முடிகிறது. मेरा समय समाप्त हो रहा है, ஆகையால் நான் சீக்கிரமாக போகிறேன். इसलिए जल्दी समाप्त कर रहा हूँ। முதலாவது அவன் நித்திய ஜீவனை விரும்பினவன். सबसे पहले उसने अनंत जीवन को जब चाहा, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. उसके बारे में पवित्र शास्त्र कहता है, அவன் ஓடி வந்தவன். वो दौड़ कर आया, நித்திய ஜீவனுக்காக ஓடி अनंत வருகிறவன். जीवन के लिए दौड़ कर आया। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, நித்திய ஜீவனை பெற நாம் ஓடி வருகிறோமா? क्या अनंत जीवन पाने के लिए दौड़ कर आते हैं? வேகமாய் வருகிறோமா? क्या जल्द से आते हैं? சீக்கிரமாய் வருகிறோமா? क्या जल्दी से आते हैं?
ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். हमारा परमेश्वर जल्दी आने वाला है, ஆகையாலே நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சீக்கிரமாய் வரணும். इसलिए हमें भी परमेश्वर के पास जल्दी आना है, ஆண்டவருடைய பாதத்தில் சீக்கிரமா வரணும். परमेश्वर के चरणस्थान में जल्दी आना है। நான் கிருபாசனத்தில் விசுவாசியா இருக்கும்போது, मैं जब कृपासन का विश्वासी था, நான் பீவண்டியில இருக்கும்போது, मैं जब भिवंडी में था, தாராவி ஆராதனைக்கு போகும்போது, धारावी में जब आराधना में जाते थे, 10 மணி ஆராதனைன்னா 10 बजे की आराधना में 9 மணிக்கே போய் ஆயத்தப்படணும். 9 बजे ही जाकर तैयार हो जाते थे, ஜெபத்துல கரித்திருக்கணும். प्रार्थना में बैठे रहते थे, எங்களை அப்படி நடத்துனாங்க. वैसे हमको चलाए। இன்னைக்கு அப்படி பார்க்க முடியாது. लेकिन आज वैसा नहीं देख पाते हैं, இன்னைக்கு அப்படி பார்க்க முடியாது. वैसा नहीं देख पाते हैं। அருமையான குமாரதாஸ் ஐயா, நான் சோத்ரா துரபாஸ்டர் சபையில சோத்ரா திருநெல்வேலியில பிரசங்கம் பண்ணேன் ஒரு நைட் பிரேயர்ல. एक नाइट की प्रार्थना में दुरई पास्टर के चर्च में मैंने प्रचार किया। பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, हालेलुया। அவருடைய ஆல் நைட் பிரேயர்ல उनके ऑल नाइट प्रेयर में சோத்ரா நான் பிரசங்கம் பண்ணேன். मैंने संदेश दिया। அப்போ சோத்ரா நைட் பிரேயருக்கு नाइट प्रेयर में ஒரு 4 பேர் 5 பேர் வந்தாங்க. 4 या 5 लोग आए थे। அப்போ நான் ஒரு காரியத்தை அங்க சொன்னேன். मैंने वहां पर एक बात उनको बताया। எங்க போனாலும் அருமையான ஐயா சொன்ன காரியத்தை சொல்லுவது உண்டு. मैं जहां भी जाऊं वहां पर पास्टर जी ने बताया वो बात बताता हूं। குமாரதாஸ் ஐயா சொன்னாங்க, कुमारदास पास्टर जी ने कहा, சோத்ரம் ஆராதனைக்கு எவ்வளவு பேர் வர்றாங்கங்கிற முக்கியம் இல்ல, आराधना में कितने लोग आते हैं वो मुख्य नहीं है, உபவாச கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க முக்கியம் இல்ல, उपवास की प्रार्थना में कितने लोग आते हैं ये मुख्य மாலை नहीं है, கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க முக்கியம் இல்ல, शाम के दिन कितने दिन आते हैं वो मुख्य नहीं है, விசேஷித்த கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க முக்கியம் இல்ல, विशेष मंडली में आने वाले लोग कितने हैं मुख्य नहीं। ஆனா இரவு ஜெபத்துக்கு எத்தனை பேர் வந்து விழித்திருந்து ஜெபிக்கிறாங்களோ, रात की प्रार्थना में कितने लोग आकर जाग के प्रार्थना करते हो, உங்கதான் உண்மையான விசுவாசி, वही सच्चा विश्वासी है, அவர்கள்தான் வருகையில போகிற விசுவாசி, वही लोग आगमन में उठा लिए जाने वाले அவர்கள்தான் विश्वासी, மறுரூபமாக்கப்படுகிற விசுவாசி, वही लोग रूपांतर होने वाले विश्वासी, அவர்கள்தான் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற वही விசுவாசி. लोग परमेश्वर के द्वारा उठा लिए जाने वाले विश्वासी। அப்படின்னு எங்களுக்கு சொல்லிருக்காங்க. ऐसा उन्होंने कहा। அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை वैसा हो तो पर हमारे जीवन में நாம் எப்படி வருகிறோம், हम कैसे आते हैं, நம்முடைய ஆராதனைகளுக்கு எப்படி हम வருகிறோம், अपने आराधना में कैसे आते हैं, உபவாச கூட்டங்களுக்கு எப்படி வருகிறோம், उपवास की प्रार्थना में कैसे आते हैं, கூட்டங்களுக்கு எப்படி வருகிறோம், जाट भाट जोड़ने की प्रार्थना में कैसे आते हैं, விழிப்பு ஜெபங்களுக்கு எப்படி வருகிறோம், रात की प्रार्थना में कैसे आते हैं, அல்லது நம்மளுடைய சுவிசேஷ கூட்டங்களுக்கு எப்படி வருகிறோம், संदेश की मंडली में कैसे जाते நம்ம हैं, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். अपने आप को जांच कर देखना है। ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். परमेश्वर जल्दी आने वाला है। ஓடி வந்தவர் दौड़ कर आया, அவன் இழந்து போனான். जो खो दिया, இரண்டாவதாக ஓடி வந்தவர் மாத்திரமல்ல, केवल वो दौड़ कर ही नहीं आया, முழங்கால் படியிட்டவர், बल्कि घुटना टेका, முழங்கால் படியிட்டவர். घुटना टेका। நாம ஓடி வந்தாலும் முழங்கால் படியிடுறோமா? क्या हम दौड़ कर आके घुटना टेकते हैं? இது சாதாரண மனுஷன் கிடையாது. कोई साधारण व्यक्ति அவன் नहीं ஒரு है, பெரிய ஐஸ்வர்யவான். वो कोई बड़ा धनी व्यक्ति, சாதாரண மனுஷன் கிடையாது. साधारण व्यक्ति அவன் नहीं, ஒரு தலைவர். वो एक बड़ा प्रभु, சாதாரண மனுஷன் கிடையாது. साधारण व्यक्ति नहीं, அவர் ஒரு வாலிபர். वो एक जवान, சாதாரண மனுஷன் கிடையாது. साधारण व्यक्ति नहीं, கற்பனைகளை கைக்கொண்டவர். आज्ञाओं का पालन किया हुआ व्यक्ति, சாதாரண மனுஷன் கிடையாது. साधारण व्यक्ति नहीं, நித்திய ஜீவனை வாஞ்சித்தவர். अनंत जीवन को पाने की आस करने वाला व्यक्ति। முழங்கால் படியிட்டார். घुटना टेका, முழங்கால் படியிட்டார். घुटना टेका। இந்த உலகம் 80 வருஷம் 80 வருஷம் यही 80 साल, இல்ல 120 வருஷம் 120 साल, இல்ல நித்திய வாழ்க்கை, अनंत जीवन, நித்திய வாழ்க்கை, अनंत जीवन, யுக யுகமான வாழ்க்கை. युग युगांत से जीने वाली जीवन। ஒன்று நரகம், ஒன்று நரகம், एक तो नरक, ஒன்று மோட்சம், या तो स्वर्ग, தேவராஜ்யம். परमेश्वर का राज्य। குமாரதாஸ் ஐயா சொன்னாங்க, कुमारदास जी ने कहा, நான் இன்னைக்கு இங்க பிரசங்கத்துக்கு வர ஆள் கிடையாது. मैं आज के दिन प्रचार में आना நான் नहीं था, நினைச்சு கூட பார்த்துக்கிறேன். मैं सोचा भी नहीं था, ஆமா, ஆனா திடீர்னு தான் அங்க வந்திருக்கேன். अचानक ही मैं वहां पर आया हूँ। எனக்கு ஏகப்பட்ட பிரசங்கம் இருக்கு. मेरे पास बहुत सारा संदेश है, அதனால நான் எப்படியோ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். लेकिन फिर भी परमेश्वर जो संदेश दे रहा है वही बता रहा हूँ। ஐயா ஒருக்கா சொன்னாங்க, पास्टर जी ने एक दिन कहा, நீ சபையில இருந்து तुम कलीसिया में रहकर ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஜீவிக்காம परमेश्वर के लिए न जीते हुए காலத்தை கடத்தி समय को बिताकर நரகத்துல போய் வேதனைப்படுகிறது போல नरक में जाकर वेदना उठाने से बढ़कर, ஒன்னு இந்த உலகத்துக்காக வாழ்ந்து நரகத்துல போய் வேதனைப்படு, एक तो इस दुनिया के लिए जीकर नरक में जाके दुख उठा, அல்லது ஆண்டவருக்காக இந்த சபையில வந்து பாடுபட்டு வாழ்ந்து நித்திய ஜீவன்ல போய் நித்திய காலமாயிரு. या तो कलीसिया में
एलीशा के लिए धूप उठाकर अनंत काल के जीवन में प्रवेश कर। ஏது முக்கியம்? वो क्या मुख्य நீ है? முடிவு செய், तुम शांत करो, நீ தீர்மானம் பண்ணு. निर्णय करो। அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्रियजनों, உங்களுக்கு நித்திய வாழ்க்கை வேணுமா? क्या आपको अनंत जीवन का आवश्यक அநித்திய है வாழ்க்கை வேணுமா? या अनित्य जीवन है आवश्यक है? நித்திய வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. अनंत जीवन आसानी से नहीं मिलेगा। ஆமா, சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதிகள் உள்ள பிரவேசிக்க வாசல் திறக்கப்படும். सच्चाई का पालन करने वाले सच्चे और खरे लोगों के लिए अनंत जीवन का दरवाजा खुलता है। அப்படியானால் நாம் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். इसका मतलब हमें वचन का पालन करना है। அருமையானவர்களே, இவன் ஓடி வந்தவர் दौड़ कर आया, முழங்கால் படியிட்டார். घुटना टेका, முழங்கால் படியிட்டார். घुटना टेका। தேவ சமூகத்தில் எவ்வளவு நாள் முழங்கால் படியிடும்? परमेश्वर के सम्मुख में कितने घंटे எவ்வளவு நேரம் நாம ஜெபிக்கிறோம்? कितने देर से प्रार्थना करते சற்று हैं? சிந்தித்து பாருங்க. सोच कर देखिए। அதை குறித்து பேசலாம் நேரம் இல்லை. उसके बारे में बात करूं तो முழங்கால் படியிடணும். घुटना टेकना है, முழங்கால் படியிடணும். घुटना टेकना நம்மை है। உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக हमें बनाया हुआ परमेश्वर के நாம் सामने பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். हम झुककर दंडवत करके सिर के बल हमें घुटने ஆதியிலிருந்து रोमन 5:5 சங்கீதம் 95:6-7 சொல்லுகிறது. भजन संगीता 95 और 5:6 முழங்கால் படியிட வரணும். घुटना टेकना है। ஆலயத்துக்கு ஓடி வரணும். पवित्र कलीसिया में दौड़ कर आना है। மூன்றாவது அவனை குறித்து சொல்லுகிறது. तीसरा उसके बारे में कहा है, நல்ல போதகரே, ए अच्छे गुरु, நல்ல போதகரே. ए अच्छे गुरु கூப்பிட்டா. बुलाया, ஆண்டவர் கூப்பிட்டா. परमेश्वर को ஆண்டவர் बुलाया, கூப்பிட்டா. परमेश्वर को बुलाया। தேவ சமூகத்துக்கு வந்து परमेश्वर के सम्मुख में சும்மா आकर போக கூடாது. खाली हाथ नहीं जाना சும்மா है, போக கூடாது. खाली हाथ नहीं जाना है। ஓசியாவில் வாசிக்கிறோம். होशे में पढ़ते அவர் हैं, சமூகத்திலே கெஞ்சுங்கள். उसके सम्मुख में गिड़गिड़ाओ, அவர் இறங்குவார். वो दया करेगा। ஆத்திமே கெஞ்சினார். भक्तिमेव ने दया गिड़गिड़ाया, தாவீதின் குமாரனே இறங்கு. ए दाऊद के पुत्र मुझ पर दया करो। நின்றார். वहां पर किया, அவரை போதகர் அழைத்தார். वहां पर उसने गुरु என்ன कहकर செய்ய बुलाया। வேண்டும் என்று கேட்டார். क्या करूं करके पूछा, பார்வையிட வேண்டும் என்றார். मुझे देखना है। பார்வையிடைந்தார். उसने देखा, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. परमेश्वर को देखकर ஆண்டவரை पुकारना, நோக்கி கூப்பிடு. परमेश्वर को देखकर पुकारना ஆண்டவரை है, நோக்கி கூப்பிடணும். परमेश्वर को देखकर पुकारना है, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். परमेश्वर को देखकर पुकारना है, அவர் பதில் வர கூப்பிடணும். और जवाब देने तक पुकारना है। அவன் நல்ல போதகரை என்று கூப்பிடு. ये अच्छे गुरु, ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा, நான் உனக்கு என்ன செய்யணும்? मैं तेरे लिए क्या அவர் करूं? சொன்னா, उसने कहा, நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? मैं अनंत जीवन पाने के लिए क्या करूं? நான்காவதாக चौथा, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டார். परमेश्वर का सम्मति लिया, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விரும்பினார். परमेश्वर का वचन सुनना चाहा। உங்களுக்கு சத்தியத்தை கேட்க விருப்பம் இருக்கா? क्या आपको वचन सुनने की इच्छा है? ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரே கேட்க விருப்பம் இருக்கா? पवित्र आत्मा जी ने भविष्यवाणी कहा, उसे सुनने की ஆண்டவர் इच्छा है? வாயினாலே துதி உண்டாக பண்ணுவாரே கேட்க விருப்பம் இருக்கா? बालकों के मुंह से स्तुति करेगा, उसे सुनने की इच्छा है? பாடல் மூலமாய் பேசுவார் கேட்க விருப்பம் இருக்கா? गीत के द्वारा आपसे बात करना चाहता है कि आप सुनने को तैयार ஓ हो? worship மூலமாய் பேசுவார் கேட்க விருப்பம் இருக்கா? आराधना के द्वारा आपसे बात करना चाहता है कि आप सुनने को तैयार हो? ஓ அல்லது தேவ வார்த்தை மூலமாய் பேசுவார் கேட்க விருப்பம் இருக்கா? परमेश्वर के वचन के द्वारा आपसे बात करना चाहता है, क्या तुम तैयार हो? என்னோட கர்த்தர் அப்படிதான் பேசுறார். ऐसे ही परमेश्वर ने मुझसे நான் बात நிறைய की। சபைக்கு போவேன். मैं जब भी भवन में जाता அவங்க हूँ, ஜெபம் பண்ற வார்த்தையை வச்சு நான் என்ன செய்ய பிரசங்கம் பண்ணுவேன். वहां पर प्रार्थना में आने वाली இன்னைக்கு शब्द கூட से मैं நான் वचन பிரசங்கம் எந்த सुनता हूँ। இடத்துக்கு போனாலும் ரெண்டு வார்த்தை எனக்கு வரலன்னா அந்த பிரசங்கத்தை மாத்திடுவேன். आज भी जब तक मुझे दो शब्द नहीं आता, तब तक मेरे वचन को मैं बदल देता हूँ। நாம் அருமையான ஆண்டவர் பேசணும். परमेश्वर बात करना है, வசனம் சொல்லுற பிள்ளைகளுமாய் பேசணும். बच्चों के द्वारा परमेश्वर बात करना है, பாடல் மூலமாய் பேசணும். गीत के द्वारा बातें करना है, ஜெபத்தின் மூலமாய் பேசணும். प्रार्थना के द्वारा बातें करना है, ஓ தேவ வார்த்தை மூலமாய் பேசணும். परमेश्वर के वचन के द्वारा बातें करना है। வாஞ்சை வேண்டும். एक ऐसी हाफना होना விருப்பம் है, வேண்டும். एक चाहत होना है, ஆசை வேண்டும். इच्छा होना है, ஏற்க வேண்டும். उसके लिए हाफना होना है। ஒரு நாள் பிரசங்கம், एक दिन का उत्सव 7 நாள் அசை போட 7 दिन के तक खाने நல்ல वाले நாள் அதை ஏற்றுக்கொள்ளணும். एक अच्छी तरह से उसे मान लेना है। குமாரதாஸ் ஐயா சொன்னாங்க, कुमार दास जी बोलते थे, எனக்கு சுத்தமா படிப்பு கிடையாது. मैं
बिल्कुल पढ़ा लिखा नहीं हूँ। பிரசங்கம் பண்ண தெரியாது. मैं संदेश देना नहीं चाहता இன்னைக்கு जानता பல பாஷையில பிரசங்கம் பண்றாங்க. लेकिन आज कई भाषाओं में प्रचार करते हैं, பல இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. इंग्लिश में ट्रांसलेट करते हैं, புக்ஸ்ல எழுதுறாங்க. बुक्स में भी लिखते हैं, ஊழியர் கூடுதல பேசுறாங்க. सेवकों की मंडली में प्रार्थना करते எனக்கு ஒரு அறிவும் கிடையாது. लेकिन मेरे अंदर कोई समझ नहीं। ஆனா குமாரதாஸ் ஐயா சொன்னாங்க, कुमारदास जी कहते थे நீ ஊழியம் செய்யடா, तू सेवा कर, நீ ஊழியம் செய், तू सेवा कर, ஆண்டவர் உன்னோட இருந்து நடத்துவார். परमेश्वर तेरे साथ रहकर तुझे चलाएगा, உன்னோட இருந்து நடத்துவார், பேசுவார். तेरे साथ रहकर तुझसे बातें करेगा। என்னை அனுப்பினோ, मुझे भेजा, நான் போனேன், मैं गया, கர்த்தர் பேசினோ, परमेश्वर ने बातें किया, பேசிக்கொண்டே இருக்கிறார். बातें ही कर रहा है। அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும். वो हाफना हमारे अंदर அந்த होना வாஞ்சை நமக்கு चाहिए, வேண்டும். वही हाफना हमारे अंदर भी होना है। அதனால்தான் அவர்கள் பல சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது. इसलिए उन्होंने कई कलीसिया को उत्पन्न किया, நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை உருவாக்க முடிந்தது. 100 से भी अधिक सेवकों को बना पाए, தேசமெங்கும் போக முடிந்தது. देश भर जाने की उन्हें मौका கர்த்தருக்கு मिला। கனமான பாத்திரமாய் இருக்க முடிந்தது. ऐसे एक आदर के அவர் மரித்து இன்னும் பேசுகிறார். वो मर के भी आज भी बातें कर அவர் रहे हैं, மரித்து இன்னும் वो பேசுகிறார். मर के भी आज भी बातें कर रहे हैं। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, அப்படியானால் இவனுடைய வாஞ்சை, अपनी हाफना, இவனுடைய வாஞ்சை, हमारी हाफना, நித்திய ஜீவனை குறித்த வாஞ்சை, अनंत जीवन की हाफना, நமக்கு நித்திய ஜீவனை குறித்த வாஞ்சை இருக்கா? क्या हमारे भीतर अनंत जीवन की हाफना है? ஆமா, உங்க வாஞ்சைலாம் என்ன இருக்கு? சத்த சிந்தித்து பாருங்க. आपकी हाफना क्या है इसे सोचिए। ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? हम क्यों भवन में आते हैं? அருமையானவர்களே, हे मेरे प्रियो, நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ரட்சிக்கப்படலனா, उद्धार नहीं पाना है, மறுபடியலனா, रूपांतर नहीं होना है, ஞானஸ்நானம் பெறலனா, बपतिस्मा नहीं लेना है, பரிசுத்தாய் பெறலனா, आत्मा नहीं पाना है, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவி செய்யலனா, अलग किया हुआ जीवन नहीं बिताना சபை है, கூடுதலுக்கு வரலனா, कलीसिया की मंडली में नहीं करना கர்த்தருடைய है, பந்தியில கலந்து கொள்ளலனா, परमेश्वर के प्रभु भोजन में न भाग கர்த்தருடைய लेंगे, வருகைக்கு ஆயத்தப்படலனா, प्रभु के आगमन के लिए तैयार நித்திய होंगे, ஜீவனை பெற முடியாது. तो अनंत जीवन को नहीं पा सकेंगे। ஏமாந்து போகக்கூடாது. नहीं फंसाए जाना है, ஏமாந்து போகக்கூடாது. नहीं फंसाए जाना है, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. नहीं वंचित किया जाना है। இவன் ஏமாந்து போனான். ये फंसाया गया, இவன் ஏமாந்து போனான். ये फंस गया। அருமையானவர்களே, हे मेरे लोगों, நித்திய ஜீவனை விரும்பினா, अनंत जीवन को चाहा, ஆண்டவர் சொன்னார், கற்பனைகள் எல்லாம் கைக்கொள். परमेश्वर ने कहा आज्ञाओं का पालन कर। அவன் சொன்னான், उसने कहा சிறு பிராயம் முதல் बचपन से கற்பனைகளை கைக்கொள். मैं आज्ञाओं का पालन कर। எவ்வளவு ஒரு நல்ல சாட்சி. कितना बड़ा गवाही, நம்ம கற்பனைகளை கைக்கொள்கிற சாட்சி இருக்கா? क्या आज्ञाओं का पालन करने का गवाही है हमारे अंदर? அருமையானவர்களே, हे मेरे प्रियो, பரலோகத்துல சாட்சி எடுக்கிற மூவர் स्वर्ग में 3 जन गवाही देंगे। ஒன்னு யோவான் 4 அதிகாரத்துல இருக்கு. पहली यूहन्ना 14 अध्याय में है, அவர் நமக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும். वो हमारे बारे में गवाही देना है। சரியா ஆராதனைக்கு வந்துருவான். ये ठीक से आराधना में आता है, சரியா நல்லா கை தட்டி பாடுவான். ठीक से ताली बजाकर प्रार्थना करता நல்லா है, ஆண்டவரை துதிப்பான். अच्छा परमेश्वर को स्तुति நல்லா करता है, ஆவியில நிரம்புவான். अच्छा आत्मा में भरता है, நல்லா வசனத்தை கேட்பான். अच्छा वचन को सुनता है, நல்லா வசனத்தை अच्छा கைக்கொள்வான். वचन का पालन करता है, வசனத்தபடி நடப்பான். वचन के अनुसार चलता है। ஆண்டவர் சாட்சி சொல்லணும். परमेश्वर गवाही देना है। இவன் சொல்லுகிறான், சிறு பிராயம் முதல் கைக்கொள்ளுகிறேன். ये कहता है बचपन से ही मैं पालन करते आया हूँ। எவ்வளவு நல்ல சாட்சி. कितना अच्छा गवाही, ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், लेकिन परमेश्वर उसे देख ஒரே ஒரு குறை இருக்குப்பா. एक बार है, ஒரே ஒரு குறை இருக்கு. एक बार है, உனக்குள்ளதெல்லாம் விற்று तेरे पास जो भी है கர்த்தருக்கு கொடு. उसे बेचकर कंगाल को दे दे। உனக்குள்ளதெல்லாம் விற்று तेरे पास जो भी है उसे बेचकर கர்த்தருக்கு கொடு. कंगाल को दे दे। அந்த வார்த்தையை கேட்டவன் जब उसने ये शब्द सुना, மிகுந்த துக்கத்தோட போனான். இந்த अधिक வசனம். दुख के साथ लौटा करके लिखा है, மிகுந்த துக்கத்தோடு போனான். अधिक दुख के साथ लौटा। இப்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னபோது अब भी परमेश्वर ने जब इस वचन को कहा, கீழ்ப்படிய மனம் இல்ல. आज्ञा पालन करने की इच्छा, கீழ்ப்படிய மனம் இல்ல. आज्ञा पालन करने की इच्छा नहीं। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, திப்பால இருக்கிற போடு நான் போட்டுருப்பா. यदि उस तेरे पास क्या है उसे डाल दे बोला तो डाल देता था। மணி பாஸ்ல இருக்கிறத எடுத்து போடு நான் போட்டுருப்பா. मनी पर्स में कितना है उतना उठाकर डाल देता था। பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறத கொடு நான் கொடுத்துருப்பா. बैंक में जो भी है उसे डाल दे बोला तो डाल देता था। வீட்ல பீரோல இருக்கிறத கொடு நான் கொடுத்துருப்பா. घर के कबोर्ड में जो भी है उसे डाल दे बोला तो डाल ஆண்டவர் देता சொன்னார், था। உனக்கு இருக்கிறத விற்று கொடு. लेकिन तेरे पास जो भी है सब बेच के दे दे। லூக்காவின் சுவிசேஷத்துல வாசிக்கிற लूका முடியும். की सुसमाचार की पुस्तक में पढ़ते हैं, உனக்குள்ளதை விற்று பிச்சை கொடுங்க. तेरे पास जो भी है सभी बेच कर भीख डाल, அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும். तब स्वर्ग में तुम्हारे लिए खजाना होगा। உங்களுக்குள்ளதை விற்று பிச்சை கொடுங்க. तुम्हारे पास जो है उसे बेच कर भीख दो। நம்ம இருக்கிற
இருக்கிறதுலே பிச்சை சின்னதா கொடுப்போம். हम जो है उनमें से थोड़ा सा வித்து கொடு, उसे बेच कर दे, வித்து கர்த்தருக்கு கொடு, बेच के कंगाल को दे, வித்து ஊழியத்துக்கு கொடு. बेच को सेवा के लिए दे। அந்த தரித்திரன் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுது. पवित्र शास्त्र कहता है वो कंगाल जो परमेश्वर का सेवक है। அப்படியானால் அவன் மிகுந்த துக்கத்தோடு போனான். ऐसा मतलब वो अधिक दुख के साथ लौटा। கொடுக்க மனமில்லை, देने की इच्छा नहीं, விற்க மனமில்லை, बेचने की इच्छा नहीं, அதை செய்ய மனமில்லை, करने की इच्छा नहीं, துக்கத்தோடு போனான். दुख के साथ लौटा। அருமையானவர்களே, हे मेरे प्रियो, இந்த காலவேளையில் इस सुबह के समय துக்கம் சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். आपके दुख को आनंद में बदलना நீ चाहता है। கீழ்ப்படிந்தால் यदि तुम आज्ञा पालन करोगे, ஆண்டவர் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்படும். परमेश्वर आपके शोक को आनंद में बदल देगा। அவன் துக்க நாட்கள் முடிந்து போகும். तुम्हारे दुख के दिन समाप्त हो जाएंगे, உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். चंचल और विपत्ति भाग जाएंगे, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். अनंत काल की आनंद तेरे सिर पर उड़ाए जाएंगे। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படியிடுவோம். घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படியிடுவோம். घुटने में आएंगे। ஒருவர் ரட்சிக்கப்படாவிட்டால், यदि कोई उद्धार न पाए, ஒருவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாவிட்டால், यदि कोई पिता पुत्र पवित्र आत्मा जी के नाम से ஒருவர் बपतिस्मा பரிசுத்த न ஆவியை ले, பெறாவிட்டால், यदि कोई पवित्र आत्मा न ले, அவன் பொல்லாத ஜனங்களை விட்டு மாறுபாடான சந்ததியை விட்டு விலக்கி ரட்சித்துக் கொள்ளாவிட்டால், यदि कोई बुरे लोगों से हटकर अपने आप को अलग न कर ले, சபையிலே சேர்க்கப்படாவிட்டால், यदि कोई भवन में न इकट्ठा हो சபை ले, கூடுதலை விட்டுவிட்டால், कलीसिया के इकट्ठा होना छोड़ दे, கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால், यदि कोई परमेश्वर के शरीर के लहू को न पिए, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி எதிர்நோக்கி காத்திராவிட்டால், यदि कोई प्रभु के आगमन के लिए तैयार न रहे, நித்திய ஜீவனை இழந்து போவான். अनंत जीवन को खो देगा। இவை இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது. यदि वैसा न हो तो नहीं पा सकेंगे। சபைக்கு வந்துட்டு போறதுனால நித்திய ஜீவனை பெற முடியாது. कलीसिया में आकर जाने से अनंत जीवन को नहीं पा ஏமாந்து सकेंगे। போக வேண்டாம். स्वस्थ न जाना, ஒப்புக்கொடுங்கள். समर्पण करो, வாயை திறங்க, अपना मुंह खोलिए, வாயை திறங்க, मुंह खोलिए, வாயை திறங்க, अपना मुंह खोलिए, வாயை திறங்க. मुंह खोलिए। இயேசு கிறிஸ்து எப்படி தவம் பண்ணார்? यीशु मसीह ने कैसा प्रार्थना நம்மை किया? ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி हमें उद्धार करने वाले परमेश्वर को வல்லத்த देखकर சத்தத்தோடு, बड़े ऊंची आवाज के साथ, வல்லத்த சத்தத்தோடு, ऊंची आवाज के साथ, விண்ணப்பத்தோடு, विनती के साथ, ஜெபம் பண்ணி प्रार्थना करके, நம்முடைய பயபக்தி अपने நிமித்தம் भयभक्ति के निमित्त அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. उनकी प्रार्थना सुनी गई, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. उनकी प्रार्थना सुनी அவருடைய गई, ஜெபம் கேட்கப்பட்டது. उनकी प्रार्थना सुनी உங்க गई, ஜெபம் கேட்கப்படலாம். आपकी प्रार्थना भी सुनी எல்லாரும் गई। கூப்பிடுங்க. सब कोई पुकारो, எல்லாரும் வாய் திறங்க. सब कोई अपना मुंह खोलो, எல்லாரும் வாய் திறங்க. सब अपना मुंह खोलो। ஆவியானவர் சொன்னார். पवित्र आत्मा जी ने कहा, ஆம், சோதர ஊழியக்கார சிஸ்டர் நடத்தும்போது சொன்னார். सेवक के जी ने कहा, கணுக்கால் அளவல்ல, कोई घुटने तक नहीं, முழங்கால் அளவல்ல, घुटनों तक नहीं, இடுப்பு அளவல்ல, कमर तक नहीं, நீச்சல் ஆழம், तैरने के अनुभव, நீச்சல் ஆழம். तैरने की गहराई, அபிஷேகம் இறங்கணும். अभिषेक उतर आए, அபிஷேகம் இறங்கணும். अभिषेक उतर आए, தேவ அபிஷேகம் இறங்கணும். परमेश्वर का अभिषेक उतर आए। எல்லாரும் सब कोई प्रार्थना करेंगे। 1 கொரிந்தியர் சொல்லுகிறது. पहले कोरिन्थियों में लिखा गया है,